حي على الفلاح. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد عبدك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأهدنا إلى إبراهيم وإسماعيل أن طهر بيتي للطائفين والعاكفين والركع السجود. وقال تبارك وتعالى أيضا إن الله اصطفى آدم ونوحا وآل إبراهيم وآل عمران على العالمين ذرية بعضها من بعض. صدق الله العلي العظيم. இந்நிகழ்வுக்கு தலைமை தாங்கி நிற்கக்கூடிய மஜ்லிஸ் கத்தாரின் தலைவர் சகோதரர் ஹாசிம் அவர்களே, மஜ்லிஸினுடைய நிறைவேற்று குழு உறுப்பினர்களே, நல்லவைகளை கேட்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆர்வத்துடன் ஆசையுடன் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய குழுமி இருக்கக்கூடிய கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய சங்கையான உலமாக்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருடைய இந்த ஒன்று கூடலையும் பொருந்திக் கொள்வானாக. நம்முடைய வாழ்வினுடைய மாற்றத்துக்குரிய ஒரு ஒன்று கூடலாக இதனை ஆக்கி வைப்பானாக. பொதுவாக சொல்லப்போனால் நாம் அனைவரும் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து நானும் ஒரு நல்லவனாக மாற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசையுடன் ஒரு தேட்டத்துடன் நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். நல்லவைகளை கேட்டு நான் திருந்த வேண்டும். ஆனால் என்னுடைய திருத்தம் எப்பொழுது வரும் என்பது யாருக்கும் தெரியாது. நீங்க யாரிடத்தில் கேட்டாலும் யாரும் சொல்ல மாட்டார்கள். குர்ஆனுடைய 6666 ஆயத்துகளையும் படித்து இஸ்லாத்துக்கு வந்தேன் என்று சொன்னவர்கள் யாரும் கிடையாது. நான் குர்ஆனை படித்தேன், ஆனால் குர்ஆனில் இந்த வசனம், இந்த இடத்தில் உள்ள இந்த வசனம் என்னுடைய உள்ளத்தை தொட்டது. அது எந்த வசனமாக இருக்கும் யாருக்கும் தெரியாது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குர்ஆனில் படித்தது 2-3 ஆயத்துக்கள் தான். தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா. 2 வார்த்தைகள். அபு துஃபைல் தௌசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஜாஹிலியா காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு புலவர், கவிஞர். அவர் மதீனாவுக்குள்ளே மக்காவுக்குள்ளே வரும் பொழுது மக்கத்து மக்கள் சொன்னார்கள் அவரிடத்தில், எங்களுடைய ஊரில் ஒருவர் இருக்கிறார், அவர் ஒரு சூனியக்காரர், குடும்பங்களை பிரிக்கக்கூடியவர், நாங்கள் பாரம்பரியமாக வணங்கி வரக்கூடிய விக்கிரகங்களை அவர் திட்டுகிறார், அவருடைய பேச்சில் ஒரு வகையான கவர்ச்சி இருக்கிறது, மக்கள் அவருடைய பேச்சை கேட்டதுமே மாறிவிடுகிறார்கள், எனவே நீங்கள் அவருடைய பேச்சை கேட்கக்கூடாது, கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வெளியிலிருந்து வரக்கூடியவர்களுக்கெல்லாம் இவர்கள் புத்திமதி சொல்லுவார்கள்.
அந்த அபு துஃபைல் தௌசி சொல்லுகிறார், நான் அவர்கள் சொன்ன புத்திமதியை கேட்டு என்னுடைய காதுகளை பஞ்சுகளை கொண்டு மூடிக்கொண்டேன். ஏன் அவருடைய செய்தி என்னுடைய காதுக்குள்ளே போகக்கூடாது. மக்காவிலே இருக்கக்கூடியவர்கள் நல்லவர்கள், மக்காவுடைய மக்களுக்குத்தான் அங்கே உள்ளவர்களை பற்றி தெரியும், ஊர் மக்கள் எதை சொல்லுகிறார்களோ அதை நாங்கள் நம்ப வேண்டும் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் அவர் தன்னை பாதுகாத்துக் கொண்டார். அவர் சொல்லுகிறார், என்னுடைய எல்லா தேவைகளையும் முடித்துக்கொண்டே பல நாட்கள் தரித்து நின்றேன். மக்காவில் அங்குமிங்குமாக போகும் பொழுதெல்லாம் என்னுடைய காதுகளை பொத்திக் கொண்டேன். செய்தி உள்ளே போகக்கூடாது என்பதற்காக வேண்டி காதுகளை மறைத்துக் கொண்டேன். ஆனாலும் அல்லாஹுடைய விதி, அல்லாஹுடைய நியதி, கடைசி நாள் காபா ஆலயத்தை வலம் வந்து கொண்டிருக்கிறேன். தவாஃபுல் விதா, அதாவது பிரியாவிடை செய்து கொண்டிருக்கிறேன் காபத்துல்லாவுக்கு. இரவு நேரம், யாரும் இல்லை, வலம் வந்து கொண்டிருக்கிறேன். காபா ஆலயத்துக்குள்ளிருந்து சத்தம் வெளியாகிறது. எட்டி பார்த்தேன், யாருடைய சத்தம்? யாரை பற்றி எச்சரிக்கை செய்தார்களோ அவருடைய சத்தம். அந்த சத்தத்தினுடைய 2-3 வசனங்கள் உள்ளத்துக்குள்ளே புகுந்து விட்டது. அறியாமலேயே தெரியாமலேயே உள்ளே நுழைந்து விட்டது. உடனே காதுகளை பொத்திக் கொண்டேன். இன்னமொரு தவாஃபை முடித்து விட்டேன். ஆனால் உள்ளம் சொல்லுகிறது கேளு 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 என்பதாக. அவரே சொல்லுகிறார், உள்ளம் சொல்லுது கேளப்பா. இப்ப உள்ளம் நியாயம் சொல்லும். அவங்க என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை, உனக்கு நலவு உள்ளாப்பு தெரியும் தானே, நீ சின்ன பிள்ளையா, உனக்கு இதை பகுத்து விளங்கக்கூடிய சக்தி ஆளுமை கிடையாதா, ஏன் இன்னும் ஒருவர் சொல்லுவதை கேட்டு நான் முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி உள்ளம் அவருடன் கதைக்கிறது. அப்ப அவராகவே முடிவு செய்தார், இதை கேட்டு பார்ப்போம், என்னமோ தெரியாது, நல்லதுதானே நல்லதாகத்தானே படுகிறது. அவர் சுயமாக கேட்க ஆரம்பித்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் ஹாக்கா ஓதிக் கொண்டிருந்தார்கள். அல் ஹாக்கத்து மல் ஹாக்கா வமா அத்ராக மல் ஹாக்கா, சுப்ஹானல்லாஹ், ஓதிக்கொண்டே போகிறார்கள். ஆச்சரியமான எச்சரிக்கைகள், பலமான காரமான எச்சரிக்கைகள், மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை பற்றி. فأما من أوتي كتابه بيمينه فيقول هاؤم اقرءوا كتابيه فأما من أوتي كتابه بشماله فيقول يا ليتني لم أوت كتابيه ولم أدري ما حسابيه يا ليتها كانت القاضية ما أغنى عني ماليه هلك عني سلطانيه. سبحان الله. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிக்கொண்டே போகிறார்கள். இவர் குர்ஆனை கேட்டுக்கொண்டு அவரை அவர் மறந்து விட்டார். கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிக்கொண்டே இருக்கிறாங்க. தொழுகையை முடித்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இவரும் அவருக்கு பின்னாலே போனார்கள். சொன்னார்கள், மா ஹாதா கலாமுல் பஷர், நீங்கள் ஓதியது ஒரு மனிதனுடைய வார்த்தைகளாக இருக்க முடியாது. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார், கலிமா சொல்லிவிட்டார். யார் என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை, உண்மை வளரும். காதுகளை பொத்திக் கொண்டாலும் பொத்தப்பட்ட மூடப்பட்ட காதுகளுக்குள்ளே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிதாயத்துடைய வார்த்தைகளை அல்லாஹ்வுக்கு இறக்க முடியும். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். நீண்ட சம்பவம் சுருக்கமாக சொல்லுகிறேன். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவர் தீனுடைய பணி, தாவத்துடைய வேலை, பிரச்சார பணியில் அவர் ஈடுபட்டார். அவர் தௌஸ் கோத்திரத்திலே போய் இஸ்லாத்தை பற்றி சொன்னார். ஏன் அவருடைய கோத்திரம் அபு துஃபைல் தௌசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, தௌஸ் கோத்திரத்தினர்கள். வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன். எந்த தீன் எனக்கு தேவையோ அந்த தீன் என்னுடைய குடும்பத்துக்கு தேவை. கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களை நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்வது போல உங்களுடைய குடும்பத்தை நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உலகத்தில் நாங்கள் சாப்பிடுற சாப்பாட்டைத்தான் பிள்ளைகளுக்கு கொடுப்போம். நாங்கள் அனுபவிக்கக்கூடிய இன்பங்களைத்தான் எங்களுடைய குடும்பங்களுக்கு கொடுப்போம். நாங்கள் உடுக்கக்கூடிய ஆடைகளைத்தான் எங்களுடைய குடும்பத்துக்கு ஆடையாக அணிவிப்போம். அதைவிட கூடுதலாக அல்லாஹ் சொல்லுகிறான், நரகத்தை விட்டும் நீங்கள் உங்களை மாத்திரம் பாதுகாத்துக் கொள்ள போறீங்களா? உங்களுடைய மனைவியை, உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய பிள்ளைகளை,
நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்வது உங்களுடைய கடமை. உணவு கொடுப்பது கடமை, அறிவு கொடுப்பது கடமை, இருப்பிடம் கொடுப்பது கடமை, நோய்வாய்ப்பட்டால் மருந்துகள் சிகிச்சை செய்வது கடமை, அதற்கு உதவி செய்வது கடமை, அதில் பங்கெடுப்பது கடமை என்றிருந்தால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்வதும் உங்களுடைய கடமை. அதை சொல்லிவிட்டு குர்ஆன் மீண்டும் சொல்லுகிறது, வஅன்திர் அஷீரத்தகல் அக்ரபீன். நீங்கள் நோய்வாய்ப்பட்டால் உங்களை பார்க்க வருபவர்கள் உங்களுடைய சொந்தக்காரர்கள், உங்களுடைய அயலவர்கள் அல்ல, உங்களுடைய நெருங்கிய இனபந்துக்காரர்கள். அவர்களை நரகத்தை விட்டு பாதுகாத்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு நல்லதை சொல்லுங்கள். இந்த அபூ துஃபைல் தௌசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஒரு கவலை பிறக்கிறது. எந்த இஸ்லாம் எனக்கு கிடைத்ததோ அந்த இஸ்லாம் என்னுடைய சந்ததிக்கு, என்னுடைய குடும்பத்துக்கு, என்னுடைய கோத்திரத்துக்கு, என்னுடைய வம்சத்துக்கு கிடைக்க வேண்டுமே என்று சொல்லக்கூடிய கவலையில் அவர் அந்த ஊர்ல போய் தாவா பிரச்சாரம் செய்தார். நீண்ட காலம் தாவா, பல வருடங்களாக தாவா செய்தார். பல வருடங்களாக தாவாவுடைய பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். கொஞ்சம் பேரை அழைத்துக் கொண்டு வந்து சேர்ந்தார். கொஞ்சம் பேர்ல ஒருத்தர் தான் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த கொஞ்சம் பேர்ல ஒருத்தர் தான் யாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஆச்சரியம் என்ன தெரியுமா? அபூ துஃபைல் தௌசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரிவாயத் செய்த ஹதீஸ்களுடைய மொத்த எண்ணிக்கை ஒன்றே ஒன்று. முழு ஹதீஸுடைய கிதாபுகளையும் பிரட்டி பார்த்தால் அபூ துஃபைல் தௌசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரிவாயத் செய்த ஹதீஸ்களுடைய எண்ணிக்கை எத்தனை? பட்ட ஒருவனும் அல்ல, அதற்கு நான் ஃபேனும் அல்ல. ஆனா எனக்கு ஒரு நாள் ஏண்ட வாகனத்தில் போக வேண்டியவரே, ஏண்ட வாகனத்தில் நான் பாகனிக்க இல்லை, இன்னும் ஒருவருடைய வாகனத்தில் ஏறி போனேன், பிரயாணம் செய்தேன். அவருடைய வாகனத்தில் ஒரு பயான் போய்கொண்டிருக்குது. யாருடைய பயானோ தெரியாது. யாரோ ஒருவர் பேசுகிறார். ஒரு 5-10 நிமிடங்கள் நிமிடங்களுடைய பயணம், மிச்ச நீண்ட ஒரு பயணம் அல்ல. அந்த பயான் 5-10 நிமிடங்கள் அந்த பயான் போய்கொண்டிருக்கிறது. நாங்களும் கதைத்துக் கொண்டிருக்கிறோம். அவர் வாகனம் ஓட்டிக் கொண்டிருக்கிறார். இடக்கிட கோலம் வருகிறது, பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பயான் போய்கொண்டிருக்குது. நான் காரில் இருந்து இறங்கும் பொழுது கேட்டேன், இந்த சீடி எனக்கு தரலாமான்னு சொல்லி அந்த சீடியை வாங்கி கொண்டு போனேன். அந்த சீடியை கேட்டேன், இரவு பூராக கேட்டேன். வாழ்க்கை மாறிவிட்டது. அவர் நிகழ்ச்சிக்கு போக இல்லை, பயான் கேட்க போக இல்லை. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அதனால தான் குர்ஆன் சொல்லுகிறது, வலவ் அலிமல்லாஹு ஃபீஹிம் கைரன் லஅஸ்மஅஹும், வலவ் அலிமல்லாஹு ஃபீஹிம் கைரன் லஅஸ்மஅஹும். அவர்களுடைய விடயத்தில் அல்லாஹ் நல்லதை அவர்களுக்கு முடிவு செய்து விட்டால் அவர்களுக்கு நல்லதை கேட்பதற்குரிய சந்தர்ப்பத்தை அமைத்து கொடுப்பான். வலவ் அலிமல்லாஹு ஃபீஹிம் கைரன், அவர்களுடைய விடயத்தில் அல்லாஹ் நல்லதை அவர்களுக்கு முடிவு செய்து விட்டால், நல்லதை அல்லாஹ் நாடிவிட்டால், நல்லதை அவர்களுக்கு அல்லாஹ் முடிவு செய்து விட்டால், லஅஸ்மஅஹும், அவர்களுக்கு நல்லதை கேட்பதற்குரிய சந்தர்ப்பத்தை அமைத்து கொடுப்பான். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு இங்கு இருக்கக்கூடிய இந்த கத்தார் நாட்டில் இருக்கக்கூடிய பல வகையான இலங்கையைச் சேர்ந்த அமைப்புகள் இங்கே தாவா பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. பல ஜமாத்துகள் இருக்கிறது, பல அமைப்புகள் இருக்கிறது, பல வகையான போரங்கள் இருக்கிறது. அனைவருமாக சேர்ந்து நல்லவைகளை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்குரிய களங்களை அமைத்து தந்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ நல்லவைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆசைப்படுங்கள். எந்த வார்த்தை எந்த இடத்தில் என்னை திருத்துமோ தெரியாது. எனவே கவனமாக கேட்போம், தேவையுடன் கேட்போம், திருந்த வேண்டும் என்ற நோக்கத்தில் கேட்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவன் நாடினால் எங்களை திருத்தி விடுவான். அப்படிப்பட்ட திருத்தம் கிடைத்த நிலையில் எங்களுக்கு இந்த உலகத்தை விட்டு பிரியாவிடை பெற்று போக அல்லாஹ் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. ஜஸாக்கமுல்லாஹு கைர். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, என்னுடைய நிகழ்ச்சிக்கு நான் வருவதற்கு முன்னால் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளாமல் நினைக்கிறேன்.
சென்ற அக்டோபர் மாதம் இலங்கை வாழ் முஸ்லிம்களுக்கு ஒரு சோகத்துக்குரிய ஒரு மாதமாகத்தான் இருந்தது. மிக முக்கியமான 3 ஜனாசாக்களில் நாங்கள் பங்கெடுத்தோம். அவைகளை அறிந்தோம், அவைகளை பற்றி ஓரளவு படித்தோம், அல்லது அவைகளை பற்றி பேசப்பட்ட எழுதப்பட்ட கருத்துக்களை நாங்கள் வாசித்தோம், பார்த்தோம், செவிமடுத்தோம். 3 ஜனாசாக்களும் 3 வகையான புத்திமதிகளை அல்ல, பல வகையான படிப்பினைகளை எங்களுக்கு தந்தது. அக்டோபர் மாதம் 12ஆம் திகதி மக்ரிபுடைய தொழுகை தொழுதுவிட்டு வெளியே வருகின்றோம். ஷேகுல் ஃபலாஹ் அப்துல்லா ஹஜ்ரத் அவர்களுடைய ஜனாசாவுடைய செய்தி, அவர்கள் இறையடி சேர்ந்து விட்டார்கள் என்ற செய்தி எங்களுடைய காதுகளில் வந்து விழுந்தது. செய்தி எங்களுடைய காதுகளில் விழுந்தது. ஆதிலை பற்றி எங்களுக்கு தெரியாவிட்டாலும் அவருடைய குடும்ப பின்னணி, அவருடைய குடும்பம் எங்களுக்கு தெரியும். இலங்கையில் வாழக்கூடிய முஸ்லிம் சமூகத்துக்கு நிச்சயமாக தெரியும் அவருடைய தகப்பனார், அவருடைய பாட்டனார் எப்படிப்பட்டவர்கள் என்பதாக. அதை வைத்து அவரையும் ஓரளவு நாங்கள் அவர் அந்த குடும்பத்தில் சேர்ந்த ஒரு வாலிபர் என்பதாகத்தான் பார்த்தோம். ஆனாலும் அந்த குடும்பத்தில் சேர்ந்த வாலிபர் என்பதை விடவும் அந்த இளம் வயதில் அவர் ஆற்றியிருக்கக்கூடிய பணிகள், 85 வயது நிரம்பிய ஒரு ஷேகுல் ஃபலாஹுடைய பணியும் 25 வயதுகள் நிரம்பிய ஒரு வாலிபனுடைய பணியும் சமூகத்தில் 2 இடங்களில் வைத்து பார்க்கப்பட வேண்டிய ஒரு பணியாக இருந்தது. அது அப்படியே போய் அந்த கவலை, சோகம், அந்த துக்கம் ஓரளவு நிறைவு அடைந்து மரணம் என்று என்பதற்கு ஒரு உதாரணமான எடுத்துக்காட்டான ஒரு ஜனாசாவாக ஷேக் அகார் அவர்களுடைய மனைவியின் ஜனாசா சென்ற 30ஆம் திகதி இறைவனுடைய நாட்டத்தின் பிரகாரம் நடந்து முடிந்தது. இந்த 3 ஜனாசாக்களும் எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான தகவலை தருகிறது. 85 வயது நிரம்பிய ஒருவர் மாத்திரமல்ல சரித்திரம் படைக்கலாம், 25 வயதுடையவருக்கும் சரித்திரம் படைக்கலாம். ஒரு ஆணுக்கு மட்டுமல்ல சரித்திரம் படைக்கலாம், ஒரு பெண்ணுக்கும் சரித்திரம் படைக்கலாம். ஆண்கள் மட்டுமல்ல உலகத்தில் சரித்திரம் படைப்பதற்கு சொந்தக்காரர்கள், பெண்களும் சரித்திரம் படைக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கும் இந்த உலகத்தில் சரித்திரம் படைக்கலாம் என்பதற்குரிய ஒரு எடுத்துக்காட்டாக கடைசியாக நடைபெற்ற ஷேக் அகார் அவர்களுடைய மனைவியின் ஜனாசா அமைந்திருந்தது. அப்துல்லா ஹஜ்ரத்தை பொறுத்தவரையில் இலங்கை நாட்டுக்கு உரியவர் அல்ல. இலங்கை நாட்டு பிரஜா உரிமை அவருக்கு கிடைத்திருந்தாலும் அவர் இலங்கை நாட்டில் பிறந்தவர் அல்ல. அவர் அதிராம்பட்டினத்தை சேர்ந்தவர், இந்தியாவுடைய அதிராம்பட்டினத்தை சேர்ந்தவர். ஒரு மிக முக்கியமான கிராமம், ஒரு சின்ன ஒரு கிராமம். அந்த ஊரில் வாழ்ந்தவர். அவருடைய பரம்பரை, அவருடைய அப்பா, வாப்பா அனைவரும் இலங்கையில் பல நாட்களாக, பல வருடங்களாக சமூக சேவை செய்திருக்கிறார்கள், மார்க்க பணி செய்திருக்கிறார்கள், சன்மார்க்க கடமைகளுக்காக, சன்மார்க்கத்துக்காக உழைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் எல்லாம் சொல்லுவோம் சம்மாங்குட்டை பள்ளிவாசல், சம்மாங்குட்டை பள்ளிவாசல் என்று சொல்லி நாங்கள் பெருமையுடன் சொல்லுவோம். கொழும்பில் புறக்கோட்டையில் ஒரு பெரிய ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது என்பதாக, மஸ்ஜிதுல் அதுஃபர் என்பதாக சம்மாங்குட்டை பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலுடைய காணியை கூட அப்துல்லா ஹஜ்ரத் அவருடைய வாப்பா அப்துல் காதிர் ஆலிம் சாப் அவர்கள் தான் வக்ஃபு செய்திருக்கிறார்கள். வக்ஃபு செய்து மட்டும் உபாதிபராக, அதிபராக வக்ஃபுகளையும் உருவாக்கினார்கள்.
பள்ளி மட்டுமல்ல, இந்த பள்ளி நிரந்தரமாக இயங்க வேண்டுமா, நிர்வகிக்கப்பட வேண்டுமா, இந்த பள்ளிக்கு நிரந்தரமான வருமானம் வேணும். அந்த வருமானத்துக்கு தேவையான கடைகளை பள்ளி வாசலுக்கு வக்ஃப் செய்தார்கள். இலங்கையில் 3 பள்ளி வாசல்களை நாங்கள் இடம் கண்டிருக்கிறோம். அந்த பள்ளி வாசல்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துகள் மட்டும் சரியாக நிர்வகிக்கப்பட்டு இன்றைக்கு மார்க்கெட்ல பஜார்ல என்ன கூலி, மார்க்கெட்ல என்ன கூலி அந்த கடைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டுமோ அந்த கூலி அறவிடப்பட்டு அந்த பணம் சரியாக நிர்வகிக்கப்பட்டால் இலங்கையில் இருக்கக்கூடிய 2500 பள்ளி வாசல்களையும் அந்த வருமானத்தினால் என்ன செய்யலாம், நிர்வகிக்க முடியும். மாத்தல டவுன் பள்ளி, குர்நாகல் டவுன் பள்ளி, இதே போன்று மருதான ஜஹிரா பள்ளி வாசல், மருதான சின்ன பள்ளி, இந்த பள்ளி வாசலுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ், சொத்துக்கள் சரியாக நிர்வகிக்கப்பட்டால் சுப்ஹானல்லாஹ், அப்படிப்பட்ட காத்திரமான பணி செய்தவர்கள் தான் இந்தியன்ஸ். அதே பரம்பரையில் வந்தவர்கள் தான் ஷேகுல் ஃபலா அப்துல்லா ஹஜ்ரத் அவர்கள். அவர்களுடைய பணி ஆச்சரியமான பணி. சுமார் 2015ஆம் ஆண்டு வரைக்கும் ஜாமியத்துல் ஃபலாஹில 404 உலமாக்களும் 387 ஹுஃபாதுகளும் ஹாஃபிதுல் குர்ஆன்களும் விலக்கி பட்டம் பெற்று வெளியாக இருக்கிறார்கள். அவர்கள் அனைவர்களுக்கும் உஸ்தாதாக இருந்தவர்கள் ஷேகுல் ஃபலாஹ் அப்துல்லா ஹஜ்ரத் அவர்கள். அவர்களுடைய பணியை பற்றி இன்னும் பேசலாம், பேசிக்கொண்டே போகலாம். என்னை அவர்களுக்கு தெரியும். என்னுடைய சிறு பிராயம் 1982ஆம் ஆண்டு நான் ரஹ்மானியாவில், அக்ருணை ரஹ்மானியாவில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய, ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர்கள் மதரசாவினுடைய முதலாவது பட்டமளிப்பு விழாவுக்கு ஒரு சிறப்பு விருந்தினராக வந்த நாள் தொட்டு எனக்கு ஹஜ்ரத் அவர்களை தெரியும். மிகவும் நெருங்கி பழகினேன். ஒரு முஹ்லிஸ், அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர். அவருடைய வணக்க வழிபாடுகள் வித்தியாசமானது, அவருடைய அணுகுமுறை வித்தியாசமானது. இங்கிருக்கக்கூடிய சமூக சேவை செய்யக்கூடிய மக்களுக்கு ஒரு அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒன்றை சொல்லி அவருடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன். சென்ற இந்த வருஷத்துடைய மே மாதம் காத்தாங்குடியில் ஜாமியத்துல் ஃபலாஹினுடைய பழைய மாணவர்கள் ஒன்றியம் ஒன்று சேர்ந்து ஹஜ்ரத் அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா வைத்திருந்தார்கள். அந்த பாராட்டு விழாவில் நானும் ஒரு வளவாளராக போய் சில கருத்துக்களை சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. அது எனக்கு ஒரு பெருமை. ஏன், ஹஜ்ரத் அவர்களை பாராட்டக்கூடிய ஒரு நிகழ்வில் நானும் உரையாற்றக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது என்பது சரித்திரத்தில் எழுதப்பட்ட ஒன்றாக மாறிவிட்டது. அது எனக்கு ஒரு பெருமை. நான் என்னுடைய நிகழ்ச்சியை, உரையை முடித்துக் கொண்டு நான் வெளியே வரும் பொழுது ஹஜ்ரத் அவர்களுடைய இஹ்லாஸ், பேணுதல், அவர்களுடைய பரோபகாரம், அவர்களுடைய அவருடைய உள்ளத்தில் மறைந்திருந்த அல்லாஹுடைய அச்சம், அதை பற்றி ஒரு சகோதரர் என்னிடத்தில் இப்படி சொன்னார். அவர் சொன்னார், ஹஜ்ரத் அவருடைய வழக்கம் ரமலானுடைய மாதம் கொழும்பில் தான் இருப்பார்கள், சம்மாங்கோட்டை பள்ளிவாசல் தான் தொழுவார்கள். அவர்களுடைய தொழுகைக்குரிய இடம் முன்சஃபாகத்தான் இருக்கும். பகல் நேரங்களில் நேரம் கிடைக்கும் பொழுது ஆங்காங்கே போய் மதரசாவுக்காக வேண்டி ஏதும் வசூலிப்பார்கள். என்னிடத்தில் வந்து கதைத்தார்கள். அப்ப நான் சொன்னேன், ஹஜ்ரத், ரமலானுக்கு பிறகு துபாய்க்கு போய் எனக்கு தெரிந்த சில நண்பர்கள், சகோதரர்கள் இருக்கிறார்கள். அவர்களை சந்தித்து அவர்களிடத்தில் இதற்கான உதவிகளை கோருவோமே, நீங்கள் ஆயத்தமாகுங்கள், நான் அழைத்துக் கொண்டு போகிறேன் என்று சொன்னதும், உம்ராவுடைய பயணத்தை முடித்துக் கொண்டு பெருநாளைக்கெல்லாம் பிறகு ஹஜ்ரத் அவர்கள் மீண்டும் கதைத்து பேசி குறிப்பிட்ட நேரத்தில் துபாய்க்கு போனார்களாம். இது கூட்டிக் கொண்டு போனவர் சொல்றாரு. அவர் சொல்றாரு, ஏண்ட காசி, நான் தான் டிக்கெட் வாங்கி கொடுத்தேன், நான் தான் கூட்டிக் கொண்டு போறேன், அவருக்கு எந்த செலவும் இல்லை, மதரசாவுக்கு எந்த விதமான இதுல ஒரு தலையீடும் இல்லை. நான் அழைத்துக் கொண்டு போய் ஹஜ்ரத் அவர்களை கௌரவப்படுத்தி நாளை ஒரு 10 பேரை பார்த்தோம். 10 பேரை பார்த்ததுல எல்லா இடங்களிலும் பொதுவாக போனவர்கள் கண்ணியப்படுத்தினார்கள், சங்கைப்படுத்தினார்கள். கேட்பதற்கு முன்னாலேயே ஹஜ்ரத் எதற்கு வந்திருக்கிறாங்க என்று விளங்கிக் கொண்டு ஹஜ்ரத் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹதியாவை கொடுத்து விட்டார்கள். ஆச்சரியம் என்ன தெரியுமா?
சுப்ஹானல்லாஹ். பேணுதல், ஒருவருடைய பேணுதலை பற்றி நாங்கள் பேசுகிறோம். ஏன்? அவர்கள் பேணுதல் உடையவர்களாக வாழ்ந்தார்கள். போன இடத்திலெல்லாம் ரெண்டு அன்வலப் கொடுத்தாங்க. ஒரு அன்வலப் யாருக்கு? மதரசாவுக்கு. ஹதரத் இத மதரசாவுக்கு, இது ஹதரத் உங்களுக்கு. ஒரு வயதில் மூத்தவர், தாடி நரைத்தவர், பார்த்தாலே அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும், பார்த்தாலே மறுமையுடைய ஞாபகம் வரும். அப்படிப்பட்ட ஒரு மாமேதை. அவரை கண்டா யாருக்குத்தான் ஆசை வராது? என்னுடைய பணத்திலும் ஏதாவது இருக்கு, கொடுத்துருவோமே என்று சொல்லி போன இடத்திலெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு அன்வலப், மதரசாவுக்கு ஒரு அன்வலப், அவருக்கு ஒரு அன்வலப் எல்லாம் எடுத்துக்கொண்டாங்க. ரெண்டே வாங்கிக் கொண்டாங்க. சந்தோஷமாக வந்தாங்க. இவருக்கு ஒரு சந்தோஷம். அப்ப இன்றைக்கு வந்த பிரயாணத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்ப இருக்கின்றோம். தம்பி இஸ்மாயில் என்று கூப்பிட்டாராம். கூப்பிட்டு சொன்னாராம், கணக்கு வழக்கு பார்த்துடுவோமே, இந்த காசுக்கெல்லாம் கணக்கு வழக்கு பார்த்துட்டு போமே என்று சொல்லி எல்லா அன்வலப்பையும் கொடுத்தார்களாம். கணக்கு பார்த்ததுக்கு பிறகு இவருக்கு கிடைத்த அன்வலப்புகளையும் கொடுத்தாராம். இதையும் சேர்த்துக்கோங்கோ, இதையும் இதே கணக்கில் போட்டுடுங்கன்னு சொல்லி. அப்ப அவர் சொல்றாரு, கண் கலங்கி கண்ணீர் சிந்தியவராக ஒரு வகையான அவல குரல் சொல்லுகிறார், ஹசரத் எனக்கு ஆச்சரியமாகிவிட்டதே. நான் சொன்னேன், ஹசரத் இது உங்களுக்கு தந்தது தானே, இதை நீங்க ஏன் இங்க சேர்க்கிறீங்க? இதை நீங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கும் குடும்பம் இருக்குது, உங்களுக்கும் குழந்தைகள் இருக்கிறாங்க, உங்களோட பிள்ளைகளும் வாழ வேண்டும். அப்ப என்ன தெரியுமா சொன்னாராம்? என்ன இஸ்மாயில், இது அப்துல்லாஹுக்கு தந்ததல்ல, அப்துல்லாஹுடைய பேருக்கு பின்னால் இருக்கிற ஃபலாஹுக்கு தந்தது. என்னுடைய பேருக்கு பின்னால் ஃபலாஹுடைய அதிபர் என்ற பட்டம் இல்லை என்றிருந்தால் எனக்கு இதை யாரும் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, கொடுத்திருக்க மாட்டாங்க. இது தரப்பட்டது என்னுடைய பேருக்கு பின்னால் இருக்கிற ஃபலாஹுக்குத்தான். இது எனக்குரியதல்ல. நிராகரித்து விட்டார்கள். அந்த அளவுக்கு பேணுதல், அந்த அளவுக்கு இருந்தது ஹராம் ஹலால் பேணக்கூடிய பண்பு. மார்க்கத்தில் சன்மார்க்கத்தில் ஃபத்வா கேட்டா ஃபத்வாவில் யாருக்கும் சொல்ல முடியாது இது ஹராம் என்று சொல்லி. ஆனால் அவருடைய உள்ளத்தில் இருந்த பேணுதல், நான் மதரசாவுடைய பிரதிநிதியாகத்தான் இங்கே வந்திருக்கிறேன், மதரசாவினுடைய பிரதிநிதியாகத்தான் இங்கே நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன், எனக்கு தந்தவர்கள் எல்லாம் அந்த மதரசாவுடன் நான் இணைந்திருக்கிறேன் என்ற பெயர்லத்தான் எனக்கு கொடுத்தார்கள், எனவே இது எனக்கு சொந்தமானதல்ல, அதை திருப்பி ஒப்படைத்து விட்டார்கள். அன்புக்குரியவர்களே, மனிதர்கள் மௌத்தாகி போனதுக்கு பிறகும் நாங்கள் அவர்களுடைய பேணுதலை பற்றி பேசுகின்றோம். அல்லாஹ் அந்த பேணுதலை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்தருள வேண்டும். அதற்கு பிறகு அடுத்த ஒரு கட்டமாக சகோதரர் ஆதில் இம்தியாஸுடைய வஃபாத்து செய்தி. ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு வாலிபன், 25 வயதுக்குள்ளேயே ஒரு சட்டத்தரணியாக மாறி வாலிபர்களுக்கென்றிருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் அங்கத்துவம் பெற்று இலங்கை திருநாட்டின் நல்ல ஒரு தலைவராக வருவதற்குரிய ஒரு எதிர்கால தலைவர்கள் ஒருவர் என்பதாக பலரும் பேசப்பட்ட ஒரு வாலிபர், சமூகத்துக்கு காத்திரமான பணிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆசை ஆர்வத்துடன் சுபகுடைய தொழுகை ஜாவத்த பள்ளியில முன் சஃப்ல நின்று தொழுவார். அந்த பள்ளியில ஒரு சஃபுக்கு தன் ஆள் சேருவார்கள். அந்த குடும்பம் எல்லாரும் வாப்பா எல்லாரையும் கூட்டிக் கொண்டு பள்ளிக்கு வந்துடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த நல்ல காத்திரமான பல பணிகளை செய்த ஒரு வாலிபருடைய ஜனாசா. அப்ப நான் இங்க ஒரு விஷயம் சொல்ல போறேன். ஜனாசாவுடைய தொழுகையை அவருடைய சகோதரர் நிறைவேற்றினார். தொழுகைக்கு முன்னால் ஷேக் அகார் அவர்களுடைய உரை இருந்தது. அதற்கு பிறகு கபரடியில் வைத்து நானும் ஒரு சில வார்த்தைகள் கதைத்தேன். எல்லாம் முடித்ததுக்கு பிறகு நாங்கள் வந்து ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் எல்லாம் வந்து நானும் ஷேக் அகார் அவர்களும் ஷேக் ருலை முஃப்தி ஷேக் அர்கம் நூர் ஹமீத், இந்த 4 பேரும் ஒரு இடத்தில் உட்கார்ந்து நின்று கதைத்துக் கொண்டிருக்கிறோம். மையவாடியில் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு பக்கத்தில் ஒருத்தர் வந்தார். கொஞ்சம் லைட்டா தாடி வச்சிருக்கிறார். ஆனால் ஒரு ஷார்ட், கொஞ்சம் எங்கேயோ கண்ட ஒரு ஆள், பிரத்யேகமான ஒரு ஆள் தான். ஆனால் அடையாளம் கண்டுகொள்ள முடியாது.
நாங்கள் எங்களோட வந்து கதைத்தார் சிங்களத்தில். நாங்களும் சிங்களத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது 3வது 5வது இன்னொரு ஓடி வந்து சொன்னார் எங்களிடத்தில், இது யார் என்று தெரியுமான்னு கேட்டார். அவரை வச்சுக்கொண்டு அப்ப நாங்க 4 பேரும் அப்படியே ஒருத்தர் முகத்தை பார்த்தோம். அவருடைய முகத்தை பார்த்தோம். எங்களுக்கு இனம் கண்டு கொள்ள முடியல. பார்த்தா அவர் யார் தெரியுமா? அவர் பொதுபல சேனாவுடைய செக்ரட்டரி. அவர் எங்களோட ரொம்ப, நான் என்ன சொல்ல வாரேன், எங்களோட மிக அந்யோன்யமாக கதைத்தார். கதைத்து விட்டு ஒரு செய்தி சொன்னார். அந்த செய்தி எனக்கும் தூதாக இருக்கட்டும், உங்களுக்கும் தூதாக இருக்கட்டும். அவர் சொன்னாரு, எந்த அளவுக்கு இவர்கள் எங்களை நோட்டமிடுகிறார்கள், எந்த அளவுக்கு மக்கள் விழிப்பாக இருக்கிறார்கள், எந்த அளவுக்கு மக்கள் எங்களை தூர கண்கொண்டு பார்க்கிறார்கள் என்பதற்கு உதாரணம் சொல்லுகிறேன். அவர் சொன்னாரு, இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர்களில் யாருக்குமே நல்ல குழந்தைகள் கிடையாது இந்த இம்தியாஸை தவிர. அதுக்காக வேண்டித்தான் நான் இந்த ஜனாசாவில் பங்கெடுத்தேன் என்று சொன்னார். பொலிட்டிஷியன்ஸுக்கு நல்ல குழந்தைகள் கிடையாது. அவர்கள் உலகத்தில் பொலிட்டிக்ஸ் செய்வது போல அவருடைய குழந்தைகள் அவர்களுக்கு பொலிட்டிக்ஸ் செய்றாங்க. நல்ல குழந்தைகள் இல்லை என்பதை அவர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகுதான் தோண்டி பார்த்த உண்மை அப்படித்தானா? உண்மையும் அப்படித்தானே. ஒரு அரசியல் பிரமுகருக்கு நல்ல குழந்தைகள் இருப்பார்களா? இருக்கிறார்களா? சுப்ஹானல்லாஹ். அவர் சொன்னாரு, எங்களுக்கெல்லாம் வியப்பாகிவிட்டது, எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாகிவிட்டது. சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, ஒரு வாலிபருடைய ஜனாசா, ஒரு வயோதிபருடைய ஜனாசா, ஒரு ஆணுடைய ஜனாசா இப்படியாக இருக்கும் பொழுது ஷேக் அகார் முஹம்மது அவர்களுடைய அன்பு மனைவி சென்ற 30ஆம் தேதி ஒரு சமூக பணிக்காக வேண்டி போய் வரக்கூடிய நேரத்தில் திடீர் விபத்தில் இறையடி சேர்ந்த செய்தி பொதுவாக உலகத்தில் வாழக்கூடிய தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியில் பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி விட்டது. அதற்கு காரணம் என்ன? அன்பு தாய்மார்களே, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஆண்களுக்கு சரித்திரம் படைக்கலாம் என்றால் உங்களுக்கும் சரித்திரம் படைக்கலாம். ஆண்கள் ஒரு மரத்தில் பூக்கக்கூடிய பூவாக இருக்கலாம், ஒரு மரத்தில் காய்க்கக்கூடிய கனியாக இருக்கலாம், ஒரு மரத்தில் உருவாகக்கூடிய இலைகளாக இருக்கலாம், ஒரு மரத்துடைய பட்டையாக இருக்கலாம். இவைகளெல்லாம் தென்படும், இவைகளெல்லாம் தென்படும். கனியை பாராட்டுவார்கள், பூவை பாராட்டுவார்கள், இலையை பாராட்டுவார்கள், பட்டையை பாராட்டுவார்கள், அப்பல் மரத்தினுடைய பழத்தை பாராட்டுவார்கள், கருவேப்பிலை மரத்தினுடைய இலையை பாராட்டுவார்கள், ரோசா செடியினுடைய ரோசாவை பாராட்டுவார்கள், கருவப்பட்டை மரத்தினுடைய பட்டையை பாராட்டுவார்கள். ஆனால் உலகத்தில் யாரும் வேர்களை பாராட்டுவது கிடையாது. எதை பாராட்டுவது இல்லை? வேர்களை பாராட்டுவது யாரும் கிடையாது. ஆனால் பாராட்டப்படுவதற்கு தகுதியானவர்கள் யாரு? அந்த வேர்கள் தான். ஏன்? அந்த வேறு சரியாக இல்லை என்றிருந்தால் இந்த அப்பல் பழத்தினுடைய ருசி, ரசனை, இனிப்பு, அந்த கருவேப்பிலை இலையினுடைய வாசம், கருவப்பட்டையினுடைய அந்த பட்டையினுடைய வாசம் என்பதல்ல. அதற்கு வாழ்வே கிடையாது, அவைகளுக்கு வாழ்வே கிடையாது. சமூகத்தில் மறைந்து ஒளிந்து இருந்து செயல்படக்கூடியவர்கள் தான் பெண்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் ஷேக் அகார் அவர்களுடைய மனைவி. வஃபாத்தானதற்கு பிறகு எங்களிடத்தில் ஒரு கடினமான நேரம். அது நல்ல ஒரு வேலைக்காக போய்விட்டு வருகிறார்கள், குடும்பம் சகிதம். நாங்கள்லாம் நூரலியாவுக்கு போறது
ஏதோ ஒரு சுற்றுலாவுக்கு போவோம், ஏதோ ஒரு இதுக்கு போவோம், அல்லது என்ன கொஞ்சம் ஃபன்னுக்கு போயிட்டு வருவோமே. கத்தார் நாட்டிலிருந்து போயிருக்கிறோம், குடும்பத்தை எல்லாம் அழைத்து கொண்டு போய் கொஞ்சம் உல்லாசமாக இருந்துட்டு வருவோமே, கூடாது என்று சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் நூரலியாவுக்கு போனது அன்று இரவு, சென்ற சனிக்கிழமை பின்னேரம் இரவு நடந்த நிகழ்ச்சியில் ஃபவுஸ் ஹாஜியார் அவர்கள் பேசினார்கள். சொன்னார்கள், நானும் நூரலியாவுக்கு பல தடவைகள் வந்திருக்கிறேன். நான் ஒவ்வொரு தடவையும் நான் வந்தது வாழ்வதற்காக வேண்டி வந்தேன், கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு போட்டு வந்தேன். இந்த முறை வந்திருக்கிறது பிறரை என்ஜாய் பண்ண வைக்க வந்திருக்கிறேன், மற்றவர்களை வாழ வைக்க வந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுல தான் நாங்கள் எல்லாம் பங்கெடுத்தோம். அன்று இரவு கூட அந்த கூதல்ல, அன்று இரவு கூட ஷேக் அகார் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய மனைவி தஹஜ்ஜுத் தொழுதாள் என்பதாக. தஹஜ்ஜுத் தொழுதாள். பிரயாணிகளுக்கு சுப்ஹானல்லாஹ் என்ன சலுகைகள் இருக்கிறது? இல்ல, தஹஜ்ஜுத் தொழுது கொள்வோமே, வலிமையான அமலை நான் ஏன் விட்டுவிட வேண்டும்? அதையும் செய்தார்கள். ஷேக் அகார் அவர்கள் சொன்னார்கள், நான் என்னுடைய மனைவி வஃபாத்தானதை நினைத்து நான் அளவில்லை, அதற்காக வேண்டி எனக்கு இவ்வளவு அழுகை இல்லை. என்னுடைய அனைத்து பணிக்கு பின்னாலும் இருந்த ஒரு மிக முக்கியமான சக்தி இந்த பெண். ஏனென்றால் அவளை நான் மனைவியாக மட்டும் பார்க்கவில்லை, என்னிடத்தில் பல வகையான நோய்கள், பல வகையான நோய்களுடன் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய நோயை பற்றி எனக்கு இருக்கக்கூடிய அக்கறையை விடவும் கூடுதலான அக்கறை யாருக்கு இருந்தது? என்னுடைய மனைவிக்கு இருந்தது. எனக்கு இப்படிப்பட்ட ஒரு காத்திரமான பணி செய்வதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்தது என்னுடைய மனைவி என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அந்த நேரத்திலும் சொன்னார்கள், நான் ஒரு ஹோனாக இருந்தேன், அந்த ஹோனுக்கு பின்னால் இருந்த வயராக யார் இருந்தார்கள்? மனைவி. சத்தம் மட்டும்தான் நாங்க போடுவோம், சத்தம் மட்டும்தான் போடலாம் எங்களுக்கு. நான் என்னை எடுத்துக் கொள்ளுங்களேன், நான் சத்தம் வைக்கிறவங்களுக்கு முன்னால் எனக்கு பின்னால் என்னுடைய மனைவியினுடைய பெரிய ஒரு சக்தி மறைந்திருக்கிறது. என்னுடைய 5 குழந்தைகளை பராமரித்துக் கொண்டு, வீட்டிலே இருந்து கொண்டு, ஒழுக்கமாக குழந்தைகளை பராமரித்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதை சொல்லிக் கொடுத்துக் கொண்டு, அவருடைய பாடசாலை விவகாரங்களையும் குர்ஆன் மദ്രஸாவுடைய விவகாரங்களையும் அவர்களுடைய தனிப்பட்ட சொந்த வாழ்க்கையுடைய விவகாரங்களையும் அவதானிக்கொண்டு, பார்த்துக்கொண்டு, நிர்வகித்துக் கொண்டு, புத்தி சொல்லிக் கொண்டு, அவர்களை சமாளித்துக் கொண்டு நடப்பது என்பது, இருப்பது என்பது ஒரு லேசான கர்மம் அல்ல. அனைத்துக்கும் நாங்கள் போடக்கூடிய அனைத்து வார்த்தைகளுடைய சத்தத்தினுடைய நன்மைகளும் அந்த பெண்ணுக்கு, அந்த குடும்பத்துக்கு, அந்த மனைவிக்கு போய் சேரத்தான் செய்யும். அதைத்தான் சொல்லுவார்கள், வரா குல்லி அதீமின் இம்ராஅத்துன். ஒவ்வொரு பெரிய மனிதனுக்கு பின்னாலேயும் ஒரு பெண்ணுடைய உதவி மறைந்திருக்கும் என்பதாக. அந்த அடிப்படையில் ஷேக் அகார் அவர்களுடைய மனைவியினுடைய வஃபாத்தும் இங்கிருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு ஒரு பெரிய ஒரு பாடமாக இருக்க வேண்டும், பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். என்னுடைய மௌத்துக்கு பிறகும் மக்கள் என்னை பற்றி பேச வேண்டும். உலகத்தில் எத்தனையோ பெண்கள் வஃபாத்தாகிறார்கள், உலகத்தில் எத்தனையோ பெண்களை நாங்கள் அடக்கம் செய்கின்றோம். ஏதோ வாழ்ந்தார்கள் மௌத்தானார்கள் என்று சொல்லாமல் நாங்களும் சரித்திரம் படைத்துவிட்டுத்தான் மௌத்தாக வேண்டும், மரணிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் ஜனாசா அடக்கப்படக்கூடிய நாளில் தருணத்தில் நான் ஒரு செய்தி சொன்னேன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வஃபாத்தான சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வி கேட்டார்கள், ஃபமன் பஅதல் ஹதீஜா, இந்த ஹதீஜாவுக்கு பிறகு யாரப்பா? இந்த ஹதீஜாவுக்கு பிறகு யார்? ஹதீஜாவுக்கு பிறகு நான் என்ன செய்ய போகிறேன்? ஹதீஜாவுக்கு பிறகு நான் எப்படி வாழப் போகிறேன் என்று சொல்லி ஒரு கேள்வி எழுப்பினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த ஹதீஜாவுடைய அரவணைப்பில் வளர்ந்த, அரவணைப்பில் இருந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை ஹதீஜாவுடைய பணிகளை செய்வதற்குரிய பெண்ணாக அல்லாஹ் மாற்றி அமைத்து விட்டான். அதனால தான் ஜாஹிலியா காலத்தில் வாழ்ந்த மக்கள் சொன்னார்கள், உம்மு அபீஹா என்பதாக அந்த ஃபாத்திமாவை பார்த்து, அவளுடைய தகப்பனுடைய தாய் என்பதாக. உம்மு அபீஹா, அவளுடைய தகப்பனுடைய தாயாக இருந்து ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா
செயல்பட்டார்கள். அதே போல ஷேக் அகார் அவர்களுடைய மனைவி காலமாகி விட்டார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு 2 பெண் குழந்தைகளையும் ஒரு ஆண் குழந்தையையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அவர்களை வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய எதிர்கால தாவா பிரச்சார பணியையும் அவர்களுடைய பணிகளையும் அல்லாஹ் நீடிக்க செய்ய வேண்டும். அவர்களுக்கு அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்வை வழங்க வேண்டும். அல்லாஹ் அதே போன்று அழகான மரணத்தை எங்களுக்கும் தந்தருள வேண்டும் என்று சொல்லக்கூடிய சில ஒரு வார்த்தையை சொல்லிக்கொண்டு அவர்களுக்காக வேண்டி நாங்கள் பிரார்த்திப்போம். அவருடைய பணிகளுக்காக வேண்டி நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கரமேந்துவோம். அவருடைய வாழ்நாள் ஆரோக்கியமாக நீடிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை விட்டு வஃபாத்தாகி போனுடைய வாழ்க்கைகளையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய துஆவுடன், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தலையங்கமும் இதனுடன் ஒத்துப்போகக்கூடிய தலையங்கம். ஒரு குடும்பம் சமூக எழுச்சியில் எந்த அளவுக்கு நாங்கள் சமூக பணியில் ஈடுபட வேண்டும், குடும்பமாக இருந்து சமூக பணியை எப்படி எடுத்துக்கொண்டு போகலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு தலையங்கம் தான் என்று எனக்கு கொடுக்கப்பட்ட தலையங்கம். சுருக்கமாக சொல்ல போனால், எந்த ஒரு பணிக்கு பின்னால் ஒரு குடும்பத்தினுடைய ஆதரவு சப்போர்ட் இல்லையோ அந்த பணி, அந்த வேலை, அந்த முயற்சி ஒரு நாளும் வெற்றிகரமான முயற்சியாக அமைய மாட்டாது. இலங்கையில உலகத்தில் பல வகையான ஜமாத்துகள் இருக்கிறது. அதுல ஒரு மிக முக்கியமான ஜமாத்து தான் தப்லீக் ஜமாத். இந்த ஜமாத்தை நீங்க எடுத்துக்கொண்டா, இந்த ஜமாத்தினுடைய ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு, இதுல குடும்பங்களுடைய பங்களிப்பு மிக கூடுதலாக இருக்கிறது. இது நான் மட்டும் செய்கிற ஒரு வேலை அல்ல. இந்த வேலைக்கு பின்னால் என்னுடைய குடும்பத்தையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். வீட்டு தாலீம் என்பார்கள், வாராந்த தாலீம் என்பார்கள், லேடிஸ் ஜமாத் என்பார்கள், பள்ளிக்கு வரக்கூடிய ஜமாத்துகளுக்கு வீடுகளில் சாப்பாடு சமைத்து கொடுங்கன்னு சொல்லுவார்கள். இது நான் மட்டுமல்ல, இது ஒரு குடும்பம். சில மதரசாக்கள் எடுத்துக்கொண்டால், குறிப்பாக எங்கட மதரசா தஸ்கரையில் அமைந்திருக்கிற ஹக்கானியா மதரசாவுடைய வாழ்க்கை சுமார் ஒரு 15 ஆண்டுகள் தான், 15-18 வருடங்கள் தான், இன்னும் 20 வருஷம் பூர்த்தியாக இல்லை. ஆனால் சமூகத்தில் பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. எந்த ஒரு மதரசாவிலையும் இல்லாத அளவுக்கு பௌதீக வளங்கள் இருக்கிறது. எந்த ஒரு மதரசாவுக்கும் இல்லாத அளவுக்கு அங்கீகாரம் சமூகத்தில் இருக்கிறது. சுமார் 800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அங்கே என்ன செய்கிறார்கள்? கல்வி கற்கிறார்கள். இதற்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், எங்கட மதரசா வந்துட்டு குழந்தைகளுக்கும் தகப்பனுக்கும் உரிய மதரசா அல்ல. இது ஒரு குடும்பம். இது ஒரு குடும்பம். உங்களோட பிள்ளைய கொண்டு வந்து மதரசாவில் போட்டுட்டா நீங்க உங்களோட குடும்பத்தோட தான் இங்க வர வேண்டும். பேரண்ட்ஸ் மீட்டிங் அது பேரண்ட்டுக்கு மட்டுமல்ல, ஃபாதருக்கு மட்டுமல்ல, வாப்பக்கு மட்டுமல்ல, யாரு? மனைவியோட வர வேண்டும், குடும்பத்தோட வர வேண்டும். குடும்பம் இதை பார்க்க வேண்டும், குடும்பமாக இருந்து இதை செயல்படுத்த வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அதனுடைய ஒரு வளர்ச்சியில இந்த குடும்பங்களுடைய ஒன்றுகூடல், குடும்பங்களுடைய சப்போர்ட், குடும்பம் ஒன்று சேர்ந்து இதை செய்கிறது என்று சொல்லும் பொழுது அதற்கு இருக்கக்கூடிய அங்கீகாரம், அதனுடைய வளர்ச்சியை நாங்கள் 2வது கட்டமாக பார்த்தோம். 3வது கட்டம் தான் இந்த ஜம்சம் ஃபவுண்டேஷன். இதை நீங்க எடுத்துக்கொண்டா இது ஒரு 3 வருஷம் தான். இந்த 3வது வருஷம் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் சமூகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏற்றுக்கொள்ள வேண்டும், பொருந்திக் கொள்ள வேண்டும். பலராலும் பலவிதமாக பேசப்படக்கூடிய ஒரு சோசியல் சமூக பணியில் ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பாக நாங்கள் அதை காணுகின்றோம். அல்லாஹ் அப்படி ஆக்கி வைப்பானாக. இதற்குரிய காரணம் என்ன? இதற்குரிய காரணம் என்ன? நான் சில சீக்ரெட் உங்களுக்கு சொல்ல போறேன். அன்பானவர்களே, இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு காரணமும் இதுதான். இது ஒரு குடும்பம். ஜம்சம் என்பது ஒரு ஃபேமிலி. இதுல பெண்களுடைய பங்களிப்பு மறைமுகமாக இருக்கிறது.
நாங்க இந்த வருடம் மார்ச் மாதம் 25ஆம் தேதி நாங்க கொழும்புல ஒரு நிகழ்ச்சி வைத்தோம். ஃபேமிலி கெட் டுகெதர் உண்டு. ஃபேமிலி கெட் டுகெதர். அந்த ஃபேமிலி கெட் டுகெதரை நாங்க கூட்டி 20 லட்சம் ரூபாய், சுமார் 2 மில்லியன் எங்களுக்கு செலவு. அதை எங்களுடைய நிறுவனத்தினுடைய பணத்தடுக்கை இல்லை, போர்ட் மெம்பர்ஸ் தான் அதை செலவழித்தாங்க. எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த விருந்தாளிகளுக்கு நாங்கள் உணவு கொடுப்போம் என்று சொல்லி போர்ட் மெம்பர்ஸ் முன்னுக்கு வந்து மிகவும் அழகான முறையில் ஆண்கள் பெண்கள் என்பதாக சேர்ந்து சுமார் 1000 பேர் கொண்ட ஒரு மஜ்மா, ஒரு கெதரிங்ல ஷேக் அகார் அவர்கள் உரையாற்றினார்கள். அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சமூக சேவை என்று சொல்லக்கூடிய அமைப்பு இப்படியாக ஆண்களையும் பெண்களையும் ஒன்று திரட்டி குடும்பம் சகிதம் வர சொல்லி குடும்பமாக இணைந்து சேர்ந்து ஒரு நல்ல கர்மத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய முதலாவது அனுபவமாக என்னுடைய வாழ்க்கையில் இந்த அனுபவத்தை பார்க்கிறேன் என்று சொல்லி ஷேக் அகார் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப குடும்பம் என்று சொல்லக்கூடிய ஒன்று சேர்ந்து அப்ப அந்த நேரத்தில் நான் ஒரு உரை நிகழ்த்தினேன். உண்மையிலேயே சில கட்டங்கள்ல எங்களுக்கு உள்ளே மறைந்திருக்கக்கூடிய திறமைகள் என்ன என்பது எங்களுக்கு தெரியாம இருக்கும். எனக்கு இதை செய்யலாமா, எனக்கு என்னால் இது நடக்கலுமா? உமர் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்துல போய் நீங்க உலகத்தில் இவ்வளவு பெரிய இடத்தை ஆட்சி செய்ய போறீங்கன்னு சொல்லி அவங்க நம்பிப்பாங்களா? ஒருவர்கிட்ட மறைந்திருக்கக்கூடிய திறமைகளை பத்தி அவருக்கு தெரியாது, அவருக்கு அது விளங்காது. அப்ப நானும் அந்த சபையில எழும்பி சொன்னேன், வரக்கூடிய 3 வருட காலங்களில், வரக்கூடிய எத்தனை வருடம்? 3 வருடம், சுமார் 1050 நாட்களில் நாங்கள் உத்தேசித்திருக்கிறோம் ஒரு 500 வீடு கட்டுவதற்கு சொல்லி. அப்ப சபையில இருந்த ஒரு மிகப்பெரிய கொடையாளி, மிகப்பெரிய ஒரு கொடையாளி, பரோபகாரி, சபையில நான் பேச்சு முடித்ததும் அவரிடத்தில் சொன்னார், டூ மச். என்ன டூ மச்? மிச்சம் அலியா? 3 வருஷத்தில் 500 வீடு கட்டேலுமான்னு கேட்டாரு. இப்ப நானும் அவரை சொன்னதும் நானும் பார்ப்போமே, செய்வோமே, நீயத்துக்கு கூலிதானே என்று சொல்லிவிட்டு நகர்ந்து விட்டேன். அந்த சபை முடிந்து 25ஆம் தேதி மார்ச் அந்த சபை முடிந்தது. 30ஆம் தேதி மார்ச் ஆகுது. எனக்கு ஆபீஸ்ல ஒரு அப்டேட் தராங்க, அதுல சுமார் 200 வீடுகளுக்குரிய ஏற்பாடுகள் ஆகிவிட்டது. இது குடும்பம். கணவன் ஒரு வீடு என்றால் மனைவி ஒரு வீடு, கணவன் 2 வீடு என்றால் மனைவி 3 வீடு. ஏன் நீங்க மட்டுமா சொர்க்கம் போக, நான் சொர்க்கம் போக கூடாதா? ஏன் நான் வாழ வைக்க கூடாதா? இது உங்களுக்கு மட்டுமா ஏலும்? எங்களுக்கு வேலும் தானே. பெண்களுக்கு மத்தியில் வந்த ஆர்வம், ஆசை, மோகம், பெண்களுக்கு மத்தியில் வந்த தாகம், அப்படி கட்டப்பட்ட வீடுகளை கையளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் சென்ற சனிக்கிழமை 29ஆம் தேதி எங்க நடந்தது? நுவரலில் நடந்துச்சு. அதை நாங்க சொன்னோம், ஃபண்ட் சேர்த்தினதும் பெண்களும் ஆண்களுமாக சேர்ந்து குடும்பம் சகிதம் ஃபண்டை சேர்த்தினோம். அதே வீடுகளை கையளிக்கக்கூடிய நிகழ்விலும் நீங்க அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நுவரலியாவுக்கு அழைத்தோம். குடும்பங்களை அழைத்தது ஒரு குடும்பத்தை, வந்தது 3 குடும்பம். வந்தது 3 குடும்பம். வாப்பாவை மட்டும் கூப்பிட்டோம். வாப்பா சொன்னார், நான் மட்டும் வந்து வேலை இல்லை, ஏண்ட காலம் முடிஞ்சு போய்த்திரும், எனக்கு பிறகு என்ற பிள்ளைகள் இந்த பணியை தொடர வேண்டும் என்றிருந்தால் அவர்களுக்கு இதை நான் காட்டிக் கொடுக்க வேண்டும். மருமக்களை அழைத்துக் கொண்டு, மருமகனை அழைத்துக் கொண்டு, குழந்தைகளை அழைத்துக் கொண்டு, சிறுவர்களை அழைத்துக் கொண்டு, சுப்ஹானல்லாஹ், ஷேக் அகார் அவர்கள் அவருடைய முழு குடும்பத்தையுமே அழைத்துக் கொண்டு வந்தார்கள். மருமகளையும் அழைத்துக் கொண்டு, மருமகனையும் அழைத்துக் கொண்டு, மகளையும் அழைத்துக் கொண்டு, அவரும் அவருடைய பாரியாருடன் வந்து அந்த நிகழ்வில் பங்கெடுத்தார்கள். சுப்ஹானல்லாஹ். குடும்பம் என்று சொல்லக்கூடிய ஒன்று எப்பொழுதுமே எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க வேண்டும். ஆனா இன்றைக்கு இருக்கிற கட்டமைப்புல பார்த்தா பெண்கள் யார் தெரியுமா? ஹோம் அஃபேர்ஸ். என்ன சொல்ற தமிழ்ல? சொல்லுங்களேன். அவங்க வீட்டுக்குள்ளதான் இருக்கணும்.
நல்ல சம்சா போட வேண்டும், நல்ல பட்டிஸ் போட்டு தர வேண்டும், யூடியூப்ல போய்த்து நல்ல மெனுவெல்லாம் பார்த்து என்ன செய்ய வேண்டும், அவங்க சாப்பாடு சமைத்து தர வேண்டும். வீட்டுக்குள்ள பிள்ளைகளை மட்டும் பார்த்துக்கோங்க, வேற விஷயத்தில் நீங்க பங்கெடுக்க கூடாது. இது இஸ்லாமிய கான்செப்ட் அல்ல. இது இஸ்லாமிய பணி, இஸ்லாம் சொல்லி தந்த முறை அல்ல. இது பெண்களும் பங்கெடுக்க வேண்டும். அதனால தான் குர்ஆன்ல அல்லாஹ் 2 குடும்பத்தை உதாரணம் காட்டுகிறான். இன்னல்லாஹ் இஸ்தஃபா ஆதம வ நூஹன் வ ஆல இப்ராஹீம வ ஆல இம்ரான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம். இந்த குடும்பத்துடைய செய்தி என்ன? இந்த குடும்பம் செய்த பணி என்ன? இந்த குடும்பத்துடைய தியாகம் என்ன? இந்த குடும்பத்துடைய சோசியல் வர்க், சமூக பணி என்ன? ஆல இம்ரானுடைய குடும்ப பணி என்ன? அவங்க செய்தது என்ன? அவங்களுடைய பங்களிப்பு எப்படி இருந்துச்சு? அதனால தான் குர்ஆன்ல எந்த ஒரு நபியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியாக மட்டும் பேசவில்லை, குடும்பமாக வைத்து பேசுகிறான். எதா வைத்து? குடும்பமாக வைத்து. ஒன்று சொல்ற கேட்டுக்கோங்க. ஏண்ட வாழ்க்கை நீங்க கேட்டா, நான் மதரசாவுக்கு போறதுக்கு முன்னாலேயே எனக்கு சில மசாலாக்கள் தெரியும். எங்கட வீட்டுல, எங்கட ஊர்ல வாப்பா ஒரு ஆலிம், மிகவும் ஒரு ஆழமான அறிவு கொண்டவர். ஏன் வாப்பம் ஒரு ஆலிம். இலங்கையில் நான் என்னை பற்றி சொல்வதாக இருந்தால், அல்ஹம்துலில்லாஹ் ஃபஅம்மா பினிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தை மையமாக வைத்து சொல்லுகிறேன். எங்களுடைய குடும்பம் இப்பொழுது 4வது தலைமுறை ஆலிம்களை கொண்ட ஒரு குடும்பம். என்னுடைய அப்பா ஓஎல்எம் இப்ராஹிம் ஆலிம் அவர்கள் ஒரு ஆலிமாக இருந்தார்கள். அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய முன்னைய நாள் தலைவர்கள் ஒருவராக இருந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அவருடைய 5 குழந்தைகளில் என்னுடைய தகப்பனார் 2வது குழந்தை. அவர்களுடைய 5 குழந்தைகளில் 5 பேருமே உலமாக்கள். 5 பேருமே உலமாக்கள். அதுல ஒருவர் மாத்திரம் மதரசாவுக்கு போகவில்லை. ஆனால் மதரசாவுக்கு போகாமலேயே வீட்டிலிருந்து ஒரு மதரசாவுடைய கல்வி பாடநெறியை முடித்தவர்கள். என்னுடைய பெரியப்பா அமீன் சார் என்று சொல்லி உங்களுக்கு அநேகமாளுக்கு தெரிந்திருக்கும். பேராதனை பல்கலைக்கழகத்தில் அவர் நீண்ட நாள் இருந்து ஒரு MA பட்டதாரி. அதற்கு பிறகு சாலிம் மௌலவி உங்களுக்கு தெரியும், மஜ்லிஸே கத்தார் வந்துட்டு அந்த அவருடைய இதுல சில்ட்ரன் ஹோம் ஹெம்மாத்துகமையில ஒரு பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு என்னுடைய வாப்பாவுக்கு எங்களுக்கு 4 சகோதரர்கள். அதுல 3 பேரை வாப்பா ஆலிம்களாக ஆக்கினார்கள். அதுல மூத்த குழந்தை நான், 2வது சகோதரன் தான் ஹக்கானியா மதரசா செய்யக்கூடிய சகோதரர் லஃபீர் அவர்கள். சுப்ஹானல்லாஹ். என்னுடைய மகன் அவர் ஒரு ஆலிமாக இருக்கிறார். 4வது தலைமுறை ஆலிம்கள். எங்களுடைய வீடுகளுக்குள்ளே அந்த காலத்திலிருந்தே மசாலாக்கள் பேசப்படும். எனக்கு இப்பே ஞாபகம், நான் ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கு, மதரசாவுக்கு கூட போயில்ல. எங்கட ஊர்ல ஒரு ஜனாசா நடந்துச்சு. அவர்களுக்கு குழந்தை இருக்கவில்லை. அவரை காணும் பொழுதெல்லாம் அந்த சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். அப்ப அவர் ஒரு வளர்ப்பு மகன், வாப்ப மௌத்தாகி விட்டார்கள். இவருக்கு இந்தாவில் இருக்கும் பொழுது இவரை பார்க்கலுமா என்று சொல்லக்கூடிய ஒரு சர்ச்சை வந்தது. அந்த சர்ச்சைக்குரிய ஃபத்துவா பேச்சுவார்த்தை 1978ஆம் ஆண்டு. எத்தனாம் ஆண்டு? 1978ஆம் ஆண்டு. எனக்கு அப்பொழுது வயது 10. நான் 10 வயதாக இருக்கும் பொழுது வீட்டுக்குள்ள பேசிக்கொள்ளப்படுகிறது. அங்கே கருத்து மோதல்கள், காட்டலாம் காட்டக்கூடாது, பார்க்கலாம் பார்க்கக்கூடாது, அது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சட்ட பிரச்சனை, அனந்தர சொத்து சம்பந்தமான சட்ட பிரச்சனை, மஹரவியத்து சம்பந்தமான சட்ட பிரச்சனை, இது வீட்டுக்குள்ள பேசப்பட்டது. அது எனக்கு இப்ப ஞாபகம். அவரை காணும் பொழுதெல்லாம் அந்த கட்டம் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். மதரசாவுக்கு போறதுக்கு முன்னாலேயே எனக்கு இவைகள் தெரியுமே என்று சொல்லக்கூடிய ஒரு பெருமிதமும் எனக்கு இருப்பது உண்டு சில கட்டங்களில். ஏன் வீட்டுக்குள்ள அந்த கலாச்சாரம் இருந்தது. அதுக்கு உதாரணம் சொல்லவா? தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வீட்டுக்கு நடந்த சம்பவம் உண்டு. குர்ஆன் பேசுது. என்ன சம்பவம்? எங்க யார வீட்டுக்கு சொல்லுங்களேன். யாரு?
தாவூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், எந்த தாவூதுக்கு அல்லாஹ் ஜபூர் வேதத்தை கொடுத்தானோ அந்த, தயவு செஞ்சு சொல்றேன் சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், பேரண்ட்டுக்கு சொல்றேன், வீட்டுக்குள்ள இந்த சூழலை உருவாக்குங்க. வீட்டுக்குள்ள எங்கட வீட்டுள்ளுக்கு என்ன பேசுறோமோ இதுதான் எங்கட வீட்டு பிள்ளைகளுடைய மொழியாக இருக்கும். இதுதான் எங்கட வீட்டு பிள்ளைகளுடைய மொழியாக இருக்கும். நான் எங்கட வீட்டுக்கு முன்னால கடை ஒன்று இருக்குது, சில்லறை கடை. இந்த கடைக்கு போனா ஏதாவது ஒன்று படிச்சு கொண்டு தான் வருவேன். ஏன்னா அந்த சில்லறை கடை தானே, வார எல்லாரும் ஒவ்வொன்று பேசிக்கொள்வாங்க. பண்டைக்கு ஒரு நாள் கடையில் நிற்கிறேன், 2 சின்ன பிள்ளைகள், பெண் குழந்தைகள். அவர்களுடைய வயது 10 வயதை தாண்டி இருக்காது. கடையில வந்து அவங்க பேசிக்கொள்றது தெரியுமா, நாங்க நேற்று ராவு சவாய்க்கு போனோம் கபாலி பார்க்கறதுக்கு. ஒரு பொம்பளை புள்ள சொல்றது அவ்வளவு விசேஷம் இல்லை. என்னங்க 10 வயசு புள்ள நேற்று ராவு சவாய்க்கு போனோம் படம் பார்க்கறதுக்கு. என்ன படம்? கபாலி. ஒன்று சொல்லுது அது சொன்ன மாதிரி விசேஷம் இல்லை, நாங்களும் ஏற்கனவே பார்த்துட்டோம். இது அந்த பிள்ளைகளுடைய குறையல்லங்க, இது யாண்ட குறை? அந்த புள்ளைய வளர்த்தவண்ட குறை. எங்கட வீட்டுள்ளுக்கு என்ன மொழி பேசப்படுகிறதோ அந்த மொழி தான் யாண்ட மொழி. யாண்ட மொழி? பிள்ளைகளுடைய மொழி. எங்கட வீட்டுள்ளுக்கு கலாச்சாரம் இல்லை, அப்படிப்பட்ட கலாச்சாரம் இல்லை. எங்கட வீட்டுள்ளுக்கு சமூகத்தை பத்தி பேசுறது கிடையாது. நான் அல்லாஹ் மீது ஆணையா சொல்லுகிறேன், சமூகத்தை பற்றி பேசுங்கள், சமூகத்துடைய கஷ்டத்தை பற்றி பேசுங்கள், சமூகத்துடைய துக்கத்தை பற்றி பேசுங்கள், சமூகத்தை படக்கூடிய அவதியை பற்றி பேசுங்கள், ஏழைகளுடைய கண்ணீரை துடையுங்கள். உங்களோட புள்ள சொல்லும், வாப்பா எங்கட வலிமாவையும் ஒரு ஏழைக்கு கொடுப்போமே என்பதாக. எங்கட வலிமாவையும் ஒரு ஏழைக்கு கொடுப்போமே என்று யாரு சொல்லும்? புள்ள சொல்லும். ஏழைகளுடைய கண்ணீரை துடைக்க வேண்டுமா? உங்களுக்கு மட்டும் துடைக்க இயலாது, உங்களோட குடும்பத்தை கூட்டிக் கொண்டு போக வேண்டும். உங்களோட குடும்பத்தை கூட்டிக் கொண்டு போக வேண்டும், பிள்ளைகளுடைய போக வேண்டும். சமூக பணியில பிள்ளைகளை பயன்படுத்துங்கள். உதாரணம் சொல்லுகிறேன், வீட்டுக்குள்ள சூழல். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஜட்ஜ். அவங்களோட டியூட்டி என்னன்னா, அவங்க எப்பவுமே தீர்ப்பு கொடுப்பாங்க, ஜட்ஜ்மென்ட் கொடுப்பாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு வயல் பூமிய, நல்ல வயல், அதாவது கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த மக்களுக்கு தெரியும், வயல் நல்ல அழகா விதைஞ்சி நல்ல அழகா பருவத்தடைந்து நெல் எல்லாம் என்ன வெளியாவி நல்ல அழகா இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு வயல் காணிய ஒருவருடைய ஆடு மாடுகள் வந்து அப்படியே மேய்ந்து விட்டு போனது. வந்து அப்படியே ஒரு மேய்ஞ்சிட்டு போயிடுது. இப்ப 2 பேருக்கும் சண்டை. இவங்க சொல்றாங்க, நீங்க ஏன் வேலி போட இல்லைன்றாங்க. யாரு? பிராணிக்காராக்கள். வயல்காராக்கள் கேட்கிறாங்க, நீங்க ஏன் கட்டி வைக்கலன்னு கேட்கிறாங்க. இவங்க கேட்கிறாங்க, நீங்க ஏன் வேலி போட இல்ல. அவங்க கேட்கிறாங்க, நீங்க ஏன் கட்டி வைக்க இல்ல. இப்ப பிரச்சனை இது. நஃபஸத் ஃபீஹி கனமுல் கௌம். ஒரு கூட்டம் 2 பேரும் சண்டை பிடிக்கிறாங்க. பணக்குள்ள 2 பேரும் போயிட்டு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து ஃபத்வா கேட்டாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஃபத்வா கேட்டாங்க, தீர்ப்பு கேட்டாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. சரி, நீங்க வயல் எடுத்துக்கோங்க, நீங்க கால்நடை எடுத்துக்கோங்க. வயல்காராக்களுக்கு ஆடு கால்நடையும், கால்நடைக்காராக்களுக்கு வயலும் கொடுத்துட்டாங்க. அப்ப சரி, ஒரு தீர்ப்பு, நபியினுடைய தீர்ப்பு, அது வகையாக இருக்கும் என்று சொல்லி இவங்க 2 சமூகத்தினரும் ஒரு உடன்பாட்டுக்கு வந்தாங்க. அப்ப வயல் எங்களுக்கு தாங்கோ, நாங்க வயலை இருந்தபடி நாங்க விதைச்சுக் கொள்றோம், நீங்க இதை எடுத்துக்கிட்டு போங்கோ என்று சொல்லி நினைச்சுட்டாங்க. இப்ப கொடுத்துட்டு வெளியே போகக்குள்ள தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன், இன்னும் நபி பட்டம் கிடைத்தில்ல, அவர் வெளியே நிற்கிறார் கதவு கிட்ட. உள்ளுக்கு போயிட்டு வராங்கள்ட்ட கேட்டாங்க, என்ன தீர்ப்பு கொடுத்தார் அவரு? யாரு? யாருங்க? வாப்பா
சொன்னாங்க வாப்பா இப்படித்தான் தீர்ப்பு கொடுத்தாருன்னு சொல்லி சொன்ன சந்தர்ப்பத்தில் மகன் சொன்னாரே, இல்ல நீங்க என்னிடத்துல வந்திருந்தால் இதை விட நல்ல தீர்ப்பு நான் தந்திருப்பேன் என்பதாக. உடனே இவங்க போய் சொன்னா உங்களோட மகன் இப்படி சொல்றாருன்னு சொல்லி பாப்பா மகனை கூப்பிட்டாரு. கூப்பிட்டு என்ன மகன் தீர்ப்பு சொல்ல போறாய்? இல்ல மகன் வந்து அதை விட நல்ல தீர்ப்பு சொன்னாரு. மகன் சொன்னார் வாப்பாட்ட, வாப்பா வயல் செய்ய தெரியாத ஆக்களோட கையில வயலை கொடுத்திருக்கிறீங்க, அதுக்கு நாசமாகும். ஆடு மேய்க்க தெரியாத ஆக்கள் கொடுத்திருக்கிறீங்க, ஆட்ட அதுக்கு நாசமாகும். இப்ப ரெண்டுமே இல்லாம போகுது. இப்ப ரெண்டு ஸ்கில்ஸும் இல்லாத ஆட்களுக்கு ஒவ்வொரு தொழில் கொடுக்கப்பட்டிருக்குது. இது ரெண்டு நாசமாக போகுது. இது இப்படி வரக்கூடாது வாப்பா என்று சொல்லி அவர் வேறு தீர்ப்பை சொன்னாரு. அப்ப வாப்பா சொன்னாரு, ஆஹா இது எங்க படிச்ச பாடம்? இது வகை வந்ததல்ல, இது சூழல்ல படிச்ச பாடம், வீட்டுக்குள்ள படிச்ச பாடம், அந்த யதார்த்தமாக படிச்ச பாடம். இதை பற்றி குர்ஆன் பேசி இருக்கிறது. எனவே மிக அன்பாக சொல்லுகிறேன், எங்களுடைய சமூக பணியில் குடும்பம் எங்களுடன் இருக்க வேண்டும். அதுக்குத்தான் ஹஜ்ஜுடைய கடமை ஒவ்வொரு வருடமும் ஞாபகப்படுத்தப்படுகிறது. ஒரு குடும்பம் செய்த தியாகம், ஒரு குடும்பம் செய்த ஒரு தியாக உணர்வை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். அந்த அடிப்படையில் ஆல இப்ராஹிம் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்துடைய தலைவர் யாரு? ஒரு ஆண், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஆல இம்ரானுடைய குடும்பத்துடைய தலைவர் ஒரு பெண். இஸ் காலத் இம்ராஅத்து இம்ரான். அல்லாஹ் அங்கே சொல்றான், ஆம்பளைகள் மட்டுமல்ல, ஆண்கள் மட்டுமல்ல குடும்ப தலைவர்களாக வர முடியும், ஒரு பெண்ணுக்கும் குடும்ப தலைவியாக வர முடியும். ஆல இம்ரான். அந்த அடிப்படையில் தயவு செஞ்சு சொல்றேன், குடும்பத்தை யாரும் நாசமாக்கி விட வேண்டாம். குர்ஆன்ல 50க்கு மேற்பட்ட ஆயத்துகள்ல அல்லாஹ் குடும்ப இன்ஸ்டிடியூஷன், ஃபேமிலி இன்ஸ்டிடியூஷனை பத்தி அல்லாஹ் பேசுகிறான். தயவு செஞ்சு சொல்றேன், குடும்பத்தை யாரும் நாசமாக்கி விடாதீர்கள். உலகத்தில் தௌபா செய்ய முடியாத ஒரு பாவம் தான் குடும்பத்தை நாசமாக்குற பாவம். என்ன பாவம் சொல்லுங்களேன்? குடும்பத்தை நாசமாக்குற பாவம் தௌபா செய்யப்பட முடியாத பாவம். யாரு குடும்பத்தை சரியாக வளர்த்து விட்டு போவார்களோ அவருடைய ஆமால் நாமால் சேலேடு மூடப்படவே மாட்டாது. குடும்பத்தை யாரு சரியாக வளர்த்து விட்டு போவார்களோ, உருவாக்கி விட்டு போவார்களோ, அமைத்து விட்டு போவார்களோ அவருடைய ஆமால் நாமால் சேலேடு மூடப்பட மாட்டாது. இதா மாத்த இப்னு ஆதம் இன்கத்தஅ அமலுஹு. ஒரு ஆதமுடைய மகன் மௌத்தாகி விட்டால் அவருடைய அமல்கள் அனைத்து முடிவட்டு விடும். ஆனால் 3 பேரை தவிர அதில் ஒருத்தர் யாரு? வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு. வாப்பக்காக வேண்டி, தாய்க்காக வேண்டி, தகப்பனுக்காக வேண்டி பிரார்த்திக்க கூடிய அந்த குழந்தை, அந்த மைந்தன், அந்த மகள் இருக்கும் காலமெல்லாம் உனக்கு அமல் நன்மை வந்து கொண்டே இருக்கும். அதனால தான் குர்ஆன்ல வந்து இருக்குது. இப்ப நான் குர்ஆன் எடுக்கிறேன் வாங்க. இப்ப குர்ஆன் என்ன சொல்லுது? நாளை கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு சிலருடைய ஆமால் நாமால் சேலேட்டை வலது கையில கொடுப்பான். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் என்னை உங்களை மாக்கி வைப்பானாக. فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ فَيَقُولُ هَاؤُمُ اقْرَءُوا كِتَابِيَهْ إِنِّي ظَنَنْتُ أَنِّي مُلَاقٍ حِسَابِيَهْ وَهُوَ فِي عِيشَةٍ رَاضِيَةٍ فِي جَنَّةٍ عَالِيَةٍ قُطُوفُهَا دَانِيَةٌ قُلُوا وَاشْرَبُوا هَنِيئًا بِمَا أَسْلَفْتُمْ فِي الْأَيَّامِ الْخَالِيَةِ. குர்ஆன் சொல்லுகிறது, வலது கரத்தில் அமால் நாமால் சேலேடு கொடுக்கப்படும். அந்த கூட்டத்தில் அல்லாஹ் என்னை உங்களை மாக்கி வைப்பானாக. இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِشِمَالِهِ. ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹ் இடது கையில கொடுப்பான். எடுத்துக்கோ. அவனும் எடுத்து வாசிப்பான். இக்ரா கிதாபக். உன்ட கிதாபை நீ வாசித்து பாரு, படித்து பாரு, கணக்கு செஞ்சு பாரு என்ன இருக்குது. அல்லாஹ் கணக்கு செய்ய வைப்பான். وَكُلَّ إِنسَانٍ أَلْزَمْنَاهُ طَائِرَهُ فِي عُنُقِهِ وَنُخْرِجُ لَهُ كِتَابًا يَلْقَاهُ مَنْشُورًا. குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது. நீ படித்து பாப்பாய் வாப்பா,
நாங்க யாரும் சும்மா இல்ல. எங்கட ஓன் புக்கை நாங்க எழுதி கொண்டிருக்கிறோம். எங்கட ஓன் புக் எழுதப்பட்டு கொண்டிருக்குது. நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களா 1.5 மணி நேரம், இந்த 1.5 மணி நேரமும் ஃபில் ஆகுது, எழுதப்படுகிறது. உங்களோட உள்ளத்தில் என்ன ஊசலாடுகிறது, என்ன நியத்து வைக்கிறீங்க, எதுக்காக நீ கேட்கிறீங்க, உங்களுடைய இஹ்லாஸ் என்ன நோக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்க, இதெல்லாம் எழுதப்படுகிறது. வகுல்ல இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு. அல்லாஹ் சொல்றான், ஆமால் நாமால் சேர இடது கையில கொடுக்கப்படும். وَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِشِمَالِهِ فَيَقُولُ يَا لَيْتَنِي لَمْ أُوتَ كِتَابِيَهْ وَلَمْ أَدْرِ مَا حِسَابِيَهْ يَا لَيْتَهَا كَانَتِ الْقَاضِيَةَ مَا أَغْنَى عَنِّي مَالِيَهْ. சுப்ஹான் அல்லாஹ், குர்ஆன் அதை பற்றி சொல்லுகிறது. அப்ப இடதும் வலதும் தானே இருக்குது. மூணாவது சொல்லுங்க, மூணாவது ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அல்லாஹ் வலது கையில கொடுக்க மாட்டான், இடது கையிலையும் கொடுக்க மாட்டான். அல்லாஹ் எப்படி தெரியுமா கொடுப்பான்? குர்ஆன் சொல்லுகிறது, குர்ஆன் சொல்லுகிறது. அன்பான பெற்றோர்களே, நானும் ஒரு தகப்பனாக இருந்து சொல்லுகிறேன். நீங்க தாய்மாரா இருக்கிறீங்க, உங்களுக்கும் சொல்லுகிறேன். நீங்க பெற்றோரா இருக்கிறீங்க, உங்களுக்கும் சொல்லுகிறேன். அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லுகிறான்? ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹ் அவர்களுடைய இடது கையை முதுகுக்கு பின்னால் எடுத்து கொடுப்பான். فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ وَرَاءَ ظَهْرِهِ. இடது கைய கையில கொடுக்க மாட்டான், இடது கைய முதுகுக்கு பின்னால் எடுத்து ஒரு மலக்கு வந்து பின்னால கொடுப்பாரு. அவன் யாரு? அவன் யாரு? فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ وَرَاءَ ظَهْرِهِ فَسَوْفَ يَدْعُو ثُبُورًا وَيَصْلَى سَعِيرًا إِنَّهُ كَانَ فِي أَهْلِهِ مَسْرُورًا. என்ற குடும்பத்தோட நிம்மதியாக இருக்கணும். அங்க ஹராம் ஹலால் தேவையில்லை, அங்க மார்க்கம் தேவையில்லை, அங்க ஷரியத்து தேவையில்லை, அங்க இது ஹராம் இது ஹலால் என்ற பேச்சு இல்லை. நாங்க எப்படி சரி என்ற குடும்பம் சந்தோஷமாக வாழணும், குடும்பம் நிம்மதியாக வாழணும். அதுக்கு ஹராம் ஹலால போட வேண்டாம், மார்க்கத்தை கொண்டு வர வேண்டாம், மஹரமியத்தை கொண்டு வர வேண்டாம் என்று சொல்லி எதையுமே பொருட்படுத்தாமல் உலகத்தில் நீங்க சந்தோஷமா வாழ்ந்தீங்களா, உலகத்தில் இன்பமாக வாழ்ந்தீங்களா, உலகத்தில் எந்த கட்டளைகளை தடுபடியாக்குனீங்களா? அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு நாங்க என்ன தெரியுமா செய்வோம்? உலகத்தில் சந்தோஷமா இருந்தீங்க தானே, இப்ப நீங்க கவலையாக இருப்பீங்க. وَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ وَرَاءَ ظَهْرِهِ فَسَوْفَ يَدْعُو ثُبُورًا وَيَصْلَى سَعِيرًا إِنَّهُ كَانَ فِي أَهْلِهِ مَسْرُورًا. குடும்பத்தை நாசமாக்கி விடாதீர்கள். அந்த பாவத்துக்கு தௌபா செய்ய இயலாது. இந்த சபையில் எத்தனையோ பேர் இருக்கிறீங்க, என்ன மன்னிச்சுக்குங்க சொல்றதுக்கு, என்ன மன்னிச்சுக்குங்க சொல்றதுக்கு. எங்கட வாப்பா எங்களை நல்லக வளர்த்திருந்தா நாங்களும் நல்லவர்களாக இருப்போமே என்று சொல்லக்கூடியவங்க இல்லாம இல்ல, இல்லாம இல்ல. இந்த சபையில 100 பேர் இருக்கிறீங்க, இந்த சபையில எத்தனையோ பேர் இருக்கிறீங்க. எங்கட வாப்பா எங்கட உம்மா எங்களுக்கும் கொஞ்சம் குர்ஆன் ஓதி தந்திருந்தால் நாங்களும் ஓதி இருப்போமே, எங்களையும் கொஞ்சம் வழிகாட்டி இருந்தால் நாங்களும் நல்லா இருந்திருப்போமே. எங்களுக்கு மார்க்கத்தை சொல்லி தரவில்லையே, மார்க்கம் எங்களுக்கு பின்னால்தானே தெளிவாகிவிட்டது, மார்க்கம் படி வாழ வேண்டும் என்று பின்னால்தானே எங்களுக்கு புரிந்தது என்று சொல்லி ஏங்கக்கூடிய கவலைப்படக்கூடிய எத்தனையோ சகோதரர்கள் இந்த சபையில் இருக்கத்தான் செய்றீங்க. நடந்தது நடந்து முடிந்து விட்டது. எனக்கு நடந்தது என்னுடைய குடும்பத்துக்கு நடக்கக்கூடாது, எனக்கு நடந்தது என் பிள்ளைகளுக்கு நடக்கக்கூடாது. நான் இதுக்கு முன்னாலே இங்க சொல்லி இருப்பேன். குருநாகலையில் டாக்டர்களுக்கான ஒரு ப்ரோக்ராம் செஞ்சேன். வைத்தியர்கள், எம்பிபிஎஸ் பட்டதாரிகள், ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் இருந்தாங்க. ஒரு 50-60 பேர் கொண்ட ஒரு நிகழ்ச்சி கூட்டம். அந்த நிகழ்வில் உரையாற்றி முடித்ததுக்கு பிறகு ஒரு பிரசன்டேஷன், ஒரு மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் முடித்து விட்டு வரக்குள்ள ஒரு டாக்டர் வந்து கையை பிடிச்சார். எனக்கு இப்பையும் அவர் அந்த கையை பிடிச்ச விதம் என் உள்ளத்தில் இப்பையும் இருக்கிறது.
என்றால் சில சந்தர்ப்பங்கள்ல கவலையும் மனக்கவலையும் ஆத்திரங்களும் நிறைந்த சந்தர்ப்பத்தில் ஒத்தண்ட கையை நீங்க பிடிச்சா என்ன செய்யும்? அது ரொம்ப ஹார்டாகத்தான் இருக்கும். அந்த பிடிச்சு சொன்னாரு, ஹசரத் எனக்கு கொஞ்சம் குர்ஆன் ஓதிக்கொள்றதுக்கு எங்கேயும் ஒரு இன்ஸ்டிடியூஷன் இல்லையான்னு கேட்டார். குர்ஆன் ஓதிக்கொள்ள எங்கேயும் ஒரு அமைப்பு, ஒரு இன்ஸ்டிடியூஷன் இல்லையா? நான் உடனே பக்கத்து ஒரு ஆலிம் இருந்தார், என்ன கூட்டிக் கொண்டு போனவர். அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட சொன்னேன், இது ஒரு கடமை, இதை செஞ்சு கொடுங்கோ. டாக்டர் கேட்கிறாரு, இப்ப ஏன் டாக்டர் இப்ப இந்த கவலை வந்துச்சுன்னு கேட்டேன். சொன்னாரு, உடனே பிளேம் பண்றாரு. இந்த பிளேம்ல இருந்து யாருக்கும் தப்பேதாது. அவர் இங்க சொன்னதனால கங்கையும் சொல்லுவாரு. அவர் சொன்னாரு, எங்கட பேரண்ட்ஸ் எங்கட உலக கல்வியில எந்த அளவுக்கு அக்கறை காட்டினார்களோ அந்த அளவு அக்கறை மார்க்க கல்வியில காட்ட இல்லை. அவங்க உலக கல்வியில் அக்கறை காட்டி என்ன டாக்டர் ஆக்கிட்டாங்க. ஆனா எனக்கு குர்ஆன் ஓத தெரியாது. எனக்கிட்ட இவர் சொல்லுவதாக இருந்தால் இதை நாளைக்கு அல்லாஹ்ட்ட சொல்ல மாட்டாராங்க. சொல்லுங்களேன், சொல்ல மாட்டாராங்க. சொல்லி போட்டு சொன்னார், எனக்கு இந்த கவலை எப்படி வந்துச்சு? ஏண்ட மகள் குர்ஆன் ஓதுறாள், ஏண்ட மகள் யாசீன் ஓதுறாள். ஏண்ட மகளுக்கு ஒரு நாள் மக்தபுல பள்ளிக்கூடத்துல ஏதோ சில குர்ஆனுடைய சூறாக்களை பாடமாக்கி கொண்டு வர சொல்லி இருக்குது. மகள் பாடமாக்கி கொண்டு வந்து வாப்பாட்ட கொடுத்தாலாம், கொஞ்சம் குர்ஆனை பாருங்க வாப்பான்னு சொல்லி. மகளுக்கு இதுவரைக்கும் தெரியாது வாப்பாக்கு என்ன குர்ஆன் ஓத தெரியான்றது. வாப்ப என்ன செஞ்சாரு, குர்ஆனை பார்த்தாரு. பார்த்து கொண்டு மகள் ஓதுறா, சரி 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 மாஷா அல்லாண்டு, மாஷா அல்லா மாஷா அல்லா, சரி சரின்னு என்ன இப்ப சப்ஜெக்ட் போகுது. ஒரு இடத்துல வைத்து அவக்கு குர்ஆனுடைய ஆயத்தனை செய்து முன்னும் பின்னும் முரணாகி விட்டது. அப்ப வாப்பா அப்படி அல்ல வாப்பா இது பிள்ளையே என்று வாப்பட குர்ஆனை திரட்டி பார்த்தா, வாப்பா குர்ஆனை பார்க்கிறாரு, மறுபக்கம் பிரட்டி வச்சுக்கொண்டு. அப்ப அவரு சொல்றார், எனக்கு குர்ஆனையும் பிடிக்க தெரியாது, குர்ஆனையும் பிடிக்க தெரியாது. குடும்ப விவகாரத்தை நாசமாக்கி விடாதீர்கள். ஃபேமிலி இன்ஸ்டிடியூஷன் மிக முக்கியமான ஒரு அமைப்பு. குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும். குடும்பத்தை நாசமாக்கி விட வேண்டாம். கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா. இதே குடும்பம் நாளை சுவர்க்கத்தில் குடும்பமாக வாழப் போறோம். இதே குடும்பம் நாளை கியாமத்தில் தான் வாழப் போறோம். சொல்லுங்களேன், சுவர்க்கத்தில் வாழப் போறோம். அப்ப யோசிக்கணும் ஆக்கலனா, இதே குடும்பம் அங்கே, இதே மனைவியா வாப்பா. ஒருத்தர் கேட்டார் அப்படி, ஒருத்தர் கேட்டார் அப்படிங்க காலியில வச்சு. நான் பயான் செஞ்சேன், சுவர்க்கத்துடைய பெண்களை பத்தி எல்லாம் பயான் செஞ்சு போட்டு சொன்னேன். சுவர்க்கத்தில் அந்த பெண்களுக்கு தலைவியாக யார் இருப்பா? எங்கட பெண்கள் தான் இருப்பாங்கன்னு சொல்லி சொன்னதுமே ஒரு 65-70 வயது நிரம்பிய ஒரு அப்பா வந்து கேட்டாரு, இந்த மண்டக்கு தங்கை மீக்குமான்னு கேட்டாரு. அப்ப அவங்க நீங்க நினைச்சவான அவங்க தான் மண்ட குத்துண்டு, மேலுக்குள்ளாக்கள் நினைச்சேலும் இந்த மண்ட குத்து அங்கே வரப்போகுது வாப்பான்னு சொல்லி. உங்களோட மனைவி உங்களுக்கு மண்ட குத்துண்டா அவக்கு நான் யாரு, அவக்கு நீங்க யாரு? சொல்லுங்களேன். மண்ட குத்து. நீங்க யோசிக்கிறீங்க இவவோடையா சுவர்க்கத்தில் வாழணும், அவவும் யோசிப்பா இவரோடையா நான் சுவர்க்கத்தில் வாழணும். வாப்பா எனக்கு சுவர்க்கமே வானம். உலகத்தில் கணவன் மனைவியாக வாழ்ந்து யாருக்கு சுவர்க்கத்துடைய நிழலை இங்கே அனுபவிக்க முடியாதோ அவர்களுக்கு சுவர்க்கம் கிடைக்காது. குடும்பம் என்ற சுவர்க்கத்தை இங்க யாருக்கு அனுபவிக்க முடியாதோ அவர்களுக்கு சுவர்க்கம் என்பது கிடையாது. அப்ப நான் முடிக்கிறேன். ஃபேமிலி இன்ஸ்டிடியூஷன், குடும்பம் கொஞ்சம் கவனமாக இருக்கும். உலகத்தில் எல்லாம் லேசி, உலகத்தில் எல்லாம் லேசி. தொலையிலும், ஹஜ் செய்யலும், சதகா கொடுக்கலும்,
இந்த குடும்ப நிறுவனத்தை கட்டி காப்பதற்குதே அதுக்கு என்ன வேணுங்க? அதுக்கு என்ன வேணும் சொல்லுங்க மாமம்? குடும்பத்தை கட்டி காப்பதற்கு என்ன வேணும்? பொறுமை வேணும். பொறுமை வேணும். அவசரப்படையலாது. அவசரப்படையலாது. குடும்பத்தை கட்டி காப்பதற்கு ரெண்டு விடயம் முக்கியம். ஒன்று பாசிட்டிவான அப்ரோச். என்ன வேணும்? பாசிட்டிவான அப்ரோச். இரண்டாவது பொறுமை. சொல்லுவ ஆதாரம் குர்ஆன் இருந்து. நாளைய கியாமத்தில் எல்லாரும் சொர்க்கம் போவோம் இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் சொர்க்கம் போவோம். சொர்க்கத்துக்குள்ள எல்லாரும் போனா எல்லாரும் சொர்க்கத்துக்குள்ள என்டராவக்குள்ள குர்ஆன் சொல்லுது. சொர்க்கத்துக்குள்ள என்டராவக்குள்ள எல்லாரும் அவருடைய அமலுக்கு ஏற்ப சொர்க்கம் போவாங்க. நபியோட இடத்துக்கு நபி, நபியினுடைய மனைவி இடத்துக்கு மனைவி, ஃபாத்திமா இடத்துக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஆயிஷாவுடைய இடத்துல ஆயிஷா, ஹதீஜாவுடைய இடத்துல ஹதீஜா, ஏன் இடத்துல நான், என் மனைவி இடத்துல என் மனைவி, என் பிள்ளை இடத்துல என் புள்ள, என் பிள்ளை இடத்துல பேர புள்ள, ஒவ்வொருத்தரட்டையும் ஒவ்வொரு வகையில் இருக்கும். என்ன இருக்கும்? அமல் இருக்கும். அல்லாஹ் சொல்றான், மிஸ்கால தர்ரத்தின் கைரை யரா. ஏண்ட மகன் என்ன விடவும் ஒரு கடுகு மணி அளவு அமல் கூட செஞ்சிருந்தால் அவருடைய சொர்க்கம் மேலேக்கும். ஏண்ட மனைவி என்ன விடவும் ஒரு மிஸ்கால தர்ரா ஒரு கடுகு மணி அளவு அமல் கூட செஞ்சிருந்தா அவர் என்னோட எங்க இருப்பா? சொல்லுங்களேன். மேலே இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் சுவர்க்கத்துக்குள்ள போகக்குள்ள அவரவருடைய அமலுக்கு ஏற்ப சுவர்க்கத்தில் இருப்பாங்க. அங்க வாப்பட சுவர்க்கத்துக்கு மகனுப்போர் உண்டு, எல்லாரும் உண்டு போய்த்திடுவாங்க. சுவர்க்கவாதி எல்லாம் சுவர்க்கத்துக்கு போனதுக்கு பிறகு அங்க போய்த்து தேடுறது சாப்பாட்டே அல்ல. கியாமத்தில் எல்லாரும் ஓடுவாங்க. ஒவ்வொருத்தர் விட்டு யார் விட்டும்? யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி. குர்ஆன் சொல்லுது, யாரும் யாரை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. லிகுல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஷஅனு யுனி, ஒவ்வொருத்தருக்கும் அவரை பத்தி யா நஃப்ஸி யா நஃப்ஸி யா நஃப்ஸி, யாரும் யாரை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. ஆனா இந்த கவலை சுவர்க்கத்துக்குள்ள போனதுமே மாறிவிடும். பாப்பவை தேடுவாங்க, இப்ப உம்மவை தேடுவாங்க, இப்ப நானவை தேடுவாங்க, இப்ப சகோதரனை தேடுவாங்க, பிள்ளைகளை தேடுவாங்க, பேர பிள்ளையை தேடுவாங்க. சுவர்க்கத்தில் தனி மனித வாழ்வு கிடையாது. சுவர்க்கத்தில் கூட்டமாகத்தான் வாழ போறோம், குடும்பமாகத்தான் வாழ போறோம், உம்மா அப்பாவோட வாழ போறோம். சுப்ஹானல்லாஹ். இப்ப எல்லாரும் தேடுவாங்க. இப்ப அல்லாஹ் என்ன தெரியுமா? அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, இப்ப எங்க குடும்பம் பாப்பங்க? இப்ப அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வான்? அல்லாஹ் அந்த காட்சி எனக்கு அவளுக்கு காட்டுவானாக. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஏண்ட குடும்பத்தில் யாரு டாப்ல இருப்பாங்களோ, யாரு டாப்ல இருப்பாங்களோ அந்த இடத்துக்கு யாரெல்லாம் கீழே இருக்கிறாங்களோ அவர்கள் அனைவர்களையும் அப்கிரேட் பண்ணிடுவான் அல்லாஹ். والذين آمنوا واتبعتهم ذريتهم بإيمان ألحقنا بهم ذريتهم وما علتناهم من عملهم من شيء. குர்ஆன் சொல்லுது, குடும்பத்தில் மனைவி நல்ல அமல் செஞ்சிருக்கிறாவா, மனைவி பொறுமை செஞ்சிருக்கிறாவா, மனைவிட்ட நல்ல குணம் இருக்குதா, மனைவிட்ட நல்ல பண்பு இருக்குதா, மனைவி ஒரு வேறாக இருந்தாலா, மனைவி குடும்பத்தை தூக்கி காத்தாளா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனைவியுடைய சுவர்க்கத்துக்கு கணவனையும் குழந்தைகளையும் பிள்ளைகளையும் பாட்டனையும் பூட்டனையும் அப்பாவையும் உம்மம்மாவையும் எல்லாரும் எங்க போய்த்திடுவாங்க? மேல போய்த்திடுவாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், அவர்களை மேல தூக்கினதின் காரணமாக அந்த இடத்தில் இருக்கிற சுவர்க்கவாதியிட எந்த அமல்லையும் குறை செய்ய மாட்டோம். அவருடைய இடம் அந்த இடத்தில் இருக்கும். அந்த சுவர்க்கத்துக்கு கீழே உள்ள குடும்ப அங்கத்தவர்கள் அனைவர்களையும் அப்கிரேட் பண்ணிடுவோம். வல்லதீன ஆமனு வத்தபஅத்துஹும் ذُرِّيَّتُهُم بِإِيمَانٍ أَلْحَقْنَا بِهِمْ ذُرِّيَّتَهُمْ وَمَا أَلَتْنَاهُم مِّنْ عَمَلِهِم مِّن شَيْءٍ. இப்ப சுவர்க்கத்துக்குள்ள உம்மா சுப்ஹானல்லாஹ், வாப்பா சுப்ஹானல்லாஹ், மனைவி சுப்ஹானல்லாஹ்,
பிள்ளைகள் சுப்ஹானல்லாஹ், பேரப்பிள்ளைகள் சுப்ஹானல்லாஹ், எல்லாரும் இருப்பாங்க சுவர்க்கத்துல. இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்துர் ரஅத்ல சொல்றான், وَمَنْ صَلَحَ مِنْ آبَائِهِمْ وَأَزْوَاجِهِمْ وَذُرِّيَّاتِهِمْ. சுவர்க்கத்துல சாலிஹான வாப்பா உம்மா, கலிமாவுடன் வாழ்ந்த வாப்பா உம்மா, ஈமானுடன் வாழ்ந்த வாப்பா உம்மா, ஈமானுடன் வாழ்ந்த மனைவி, கணவன், பேரப்பிள்ளைகள், பிள்ளைகள் சகிதம் சுவர்க்கத்தில் எல்லாரும் இருப்பாங்க. வல் மலாயிகத்து யதுகுலூன அலைஹிம் மின் குல்லி பாப். ஒவ்வொரு கதவாலையும் சுவர்க்கத்தை எட்டி பார்ப்பாங்க மலக்குமார்கள். பார்த்தா அடே வாப்பாம் சுவர்க்கத்துல, உம்மாம் சுவர்க்கத்துல, மனைவியும் சுவர்க்கத்துல, பிள்ளைகளும் சுவர்க்கத்துல, பேரப்பிள்ளையும் சுவர்க்கத்துல. அவங்க சொல்லுவாங்க, சலாமுன் அலைக்கும், உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். யார் சொல்றது சலாம்? யார் சொல்றது? மலக்குகள். எதுக்குங்க சலாம் உங்களுக்கு? எதுக்கு சலாம்? குர்ஆனை படிங்கோ, குர்ஆனை படிங்கோ. இங்க எத்தனையோ கிளாஸ் நடக்குது, குர்ஆன் கிளாஸ், போய்ட்டு அட்டெண்ட் பண்ணுங்கோ, குர்ஆனை கொஞ்சம் செவிமடுங்கோ. குர்ஆன் என்ன சொல்லுது? சுவர்க்கத்துக்கு போகக்குள்ள 2 கட்டத்துல மலக்குமார் சலாம் சொல்லுவாங்க. எத்தனை கட்டத்துல? 2 கட்டம். ஒரு கட்டம் சுவர்க்கத்துக்குள்ள போகக்குள்ள, وَسِيقَ الَّذِينَ اتَّقَوْا رَبَّهُمْ إِلَى الْجَنَّةِ زُمَرًا حَتَّى إِذَا جَاءُوهَا وَفُتِحَتْ أَبْوَابُهَا وَقَالَ لَهُمْ خَزَنَتُهَا سَلَامٌ عَلَيْكُمْ سَلَامٌ عَلَيْكُمْ طِبْتُمْ. மலக்குமார்கள், அன்பான தாய்மார்களே, அன்பான சகோதரிகளே, இன்றைக்கு பூசுற அத்தர் மணக்கும், ஆனா இன்றைக்கு தொழுகிற நாளைக்கு மணக்கும். இன்றைக்கு வாய் நாத்தவரைக்கு நோம்பு பிடித்தா நாளைக்கு இந்த வாய் மணக்கும். மலக்குமார் சொல்லுவாங்க, சலாமுன் அலைக்கும், உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். மணக்கிறீங்க வாங்கோ, திபுத்தும், மணக்குதப்பா. தொழுக மணக்குது, நோம்பு மணக்குது, சதக்கா மணக்குது, ஜகாத்து மணக்குது, உண்மை மணக்குது, ஹொனஸ்டி மணக்குது, மனிதநேயம் மணக்குது, அஹ்லாக்கு மணக்குது, பண்பாடு மணக்குது, மன்னித்தது மணக்குது, விட்டு கொடுத்தது மணக்குது, எல்லாமே மணக்குது. சலாமுன் அலைக்கும் திபுத்தும் ஃபதுகுலூஹா ஹாலிதீன், நிரந்தரமாக வந்து சேருங்க சுவர்க்கத்துக்கு என்று சொல்லி முதல் கட்டம் சலவாத்து நடக்கும், சலாம் நடக்கும். 2வது சலாம் என்ன தெரியுமா? எல்லாரும் போய்த்து சுவர்க்கத்தில் அங்க இங்க எல்லாரும் இருப்போம். எல்லாரும் இப்ப குடும்பம் சகிதம் ஒன்று சேரும் சுவர்க்கத்தில். அல்லாஹ் சொல்றான், மலக்குமார் வந்து 2வது சலாம் சொல்லுவாங்க, சலாமுன் அலைக்கும் பிமா சபர்தும், நீங்க செஞ்ச பொறுமைக்கு அல்லாஹ் உங்களுக்கு மேலான சலாம் சொல்லுவானாக. ஏண்டா உம்மவேம் சுவர்க்கத்துக்கு கூட்டிக் கொண்டு, வாப்பவேம் சுவர்க்கத்துக்கு கூட்டிக் கொண்டு, குழந்தைகளையும் சுவர்க்கத்துக்கு கூட்டிக் கொண்டு, மனைவிமாரையும் சுவர்க்கத்துக்கு கூட்டிக் கொண்டு, கணவனையும் சுவர்க்கத்துக்கு அழைத்துக் கொண்டு வாரன்றது என்ன கர்மம் அல்ல. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தந்த மகனை கூட்டிக் கொண்டு போகையிலா போயிட்டுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தந்த வாப்பவை கூட்டிக் கொண்டு போகையிலா போயிட்டுது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தண்ட சாச்சவ கூட்டிக் கொண்டு 42 வருடம் தனக்கு கார்டியனாக இருந்த தண்ட வாப்பவ சாச்சவ கூட்டிக் கொண்டு போகையிலா போயிட்டுது. ஆனா நீங்க குடும்பத்துக்கு உங்களோட எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போய்த்திருக்கிறீங்களா? சலாமுன் அலைக்கும் பிமா சபர்தும், நீங்க செஞ்ச பொறுமைக்கு. அன்புக்குரிய தாயே, அன்பு சகோதரியே, உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தயவு செஞ்சு பொறுமைக்காருங்கோ, தயவு செஞ்சு பொறுமைக்காருங்கோ. கொஞ்சம் மறைந்திருந்து, வேறாக இருந்து, உறுதியாக இருந்து கொஞ்சம் பொறுமைக்காருங்கோ. ஏண்ட குடும்பத்தை ஒரு சமூகத்துக்கு ஒரு சொத்தாக உருவாக்கிட்டு தான் மௌத்தாக போறேன். அப்ப கடைசியாக முடிக்கிறேன். இப்ப சுவர்க்கத்தில் எல்லாரும் சுவர்க்கத்தை பேய்த்திடுவோம், சுவர்க்கத்தை பேய்த்திடுவோம். கணவன் மனைவி எல்லாரும் இருப்பாங்க. ஆனா உலகம் மாதிரி தான் சுவர்க்கத்தில். அங்க போனாலும் குடும்பம் மட்டுமே தேலா. யாரு வேணும்? யாருங்க வேணும்? பதலாஃபிர் யாரு வேணும் சொல்லுங்களேன். ஃப்ரெண்ட்ஸ் வேணும். யாரு வேணும்? சிலாக்கள் வீட்டில் நோன சாப்பாடு சமைத்து வச்சிருப்பா ருச்சியா. இவங்களுக்கு கடையில போய்த்து சாப்பிட ரொம்ப என்ன செய்யும்? என்ன செய்யும்?
ரொம்ப இன்பமாக இருக்கும். சிலாக்கள் வீட்டுக்குள்ள போற எதுக்கும் கூட்டு போற சொல்லுங்க. சிலாக்கள் வீட்டுக்கு போற சொல்லுங்க. வீட்டுக்கு போறதே சில ஆக்கள் அல்ல, பெரும்பாலும் எல்லாருமே. நான் இல்ல, என்ன மாற்றிக் கொண்டிருக்கிறத. அப்படித்தான் இருந்தேன், இப்ப மாற்றிக் கொண்டிருக்கிறேன். அதனால இல்லன்னு சொல்றேன். வீட்டுக்குள்ள போறதுக்கு தெரியுமா? ரெஸ்ட் எடுக்கத்தான் போறது. வீட்டுக்கு போனாலே கொட்டாய் வரும், வீட்டுக்கு போனாலே ஒரு வகையான கோபம் வரும், வீட்டுக்கு போனாலே ஓய்வெடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம். எது என்ன பிரதாசிம் மென்டாலிட்டி வரும். நான் உதாரணம் சொல்றேன், கேட்டுவோங்களேன். இந்த உதாரணத்தை சொல்லி ராவைக்கு வீட்டில் ஒரு பிரச்சனை உருவாகவும் கூடாது. என்ன சில கட்டங்களை நாங்க பயம் பண்ணிட்டு போகக்குள்ள, வாகனத்தில் போகக்குள்ளே சண்டை ஸ்டார்ட் ஆகிடும். சொன்னாரு தானே, விளங்கிச்சா? அடுத்த நாள் காலில் SMS வரும், உங்களோட பயானால நேற்றுலாம் தூக்கமே இல்லைன்னு சொல்லி, பிரச்சனைன்னு சொல்லி வரோம். மேலும் சும்மா ஒரு கதைக்கு இல்லை, ஒரு விளங்கிக் கொள்ள சொல்றேன். ஏன்னா லைஃபை மாற்றணும். லைஃப் ஹேவ் டு சேஞ்ச். இதை கேட்டு கேட்டு போறதல்ல. நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. மாவனல்லையில் ஒரு நிக்காக நிகழ்ச்சி நடந்துச்சு, பயான் நடந்துச்சு. ஒரு பயான் நடந்துச்சு மாவனல்ல. அப்ப நிகழ்ச்சிக்கு 3 பேர் வந்திருந்தாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு வந்த 3 பேர். ஒருத்தர் பேராதனி, சொந்த பேராதனி ஆள். இன்னும் ஒருத்தர் வந்திருந்தார் கண்டி ஆள் உண்டு, இன்னும் ஒருத்தர் அக்குர்ன ஆள் உண்டு. 3 பேர், சரிதானே? 3 பேரும் வந்திருந்தாங்க. நிக்காக முடிஞ்சிட்டு 3 பேரும் பேத்து பஸ் ஹோல்ல நிக்கிறாங்க. பஸ் ஹோல்ட நிக்கக்குள்ள 3 பேரும் பேசிக்கொண்டா, இவர் பேராதனி, இவர் கண்டி, இவரங்க அக்குரனா. அப்ப 3 பேரை முடிவு செஞ்சாங்க, ஒரு திருவிழா எடுத்து போவேன். அப்பா என்ன எடுத்து போம்? பஸ்ல போறதை விட திருவிழா போவே 3 பேரும் ஷேர் பண்ணுவோம். 3 பேரும் ஷேர் பண்ணினாங்க. சரி, இப்ப 3 பேரும் ஏறி கதைச்சி 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 பேசி 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 சொந்தமெல்லாம் பேசி, வியாபாரத்தை பேசி, நாட்டிலமே பத்தி பேசி, பொதுபல சேனையை பத்தி பேசி, அதெல்லாம் பேசிக்கொண்டு 3 பேரும் கடுகண்ணாவை கந்த பிடிபத்தலாவை பாசாவி பேராதனைக்கு வந்து இறங்கி, இவர் வீட்டுக்கிட்ட இறங்கினார். யாரு? அவர் இறங்கினதுமே அவர் வீட்டுக்குள்ள போகக்குள்ள அப்படியே டயர்ட் ஆகிட்டாரு. என்ன டயர்ட்? ஃபேனை போடு, டீயை கொண்டு வா, சேட்டை கலட்டினாரு, அப்படி சாஞ்சாரு, ஃபேனை போட்டார். என்னமோ மலையை பெரட்டிட்டு வார அட்டிடியூட் யாருக்கு வந்துட்டுது? கொஞ்சம் மாலும் மனைவி டீயை கொண்டு லேட்டானா, புள்ளைக்கு தண்ணியை கொண்டு வாண்ட தண்ணி வர லேட்டானா. ஆனா இவரோட பிரயாணம் செஞ்ச மற்ற 2 பேரும் இன்னும் அவங்களுக்கு இன்னும் டயர்டு வரல. அவங்க 2 பேரும் பேசாம போறாங்க, சந்தோஷமா போறாங்க, காய்ச்சி காய்ச்சி போறாங்க. இவருக்கு எப்படி டயர்டு சொன்னா, வீட்டுக்குள்ள எல்லாம் இவரே ஒரு மலையை பரட்டிட்டு வந்தது போல வீட்டுக்குள்ள பிரச்சனை, தண்ணியை கொண்டு வா, ஃபேனை சுத்த போடு, ஃபேனை போடு, சுபஹானல்லாஹ் எல்லாம் ரைட். கண்டியில பேய்த்து வாகனம் சேர்ந்து கண்டியில இறங்க வேண்டியவர் கண்டியில் இறங்கி அவர் வீட்டுக்குள்ள போனதுமே இந்த பேராதனிக்காரருடைய டேடி யாருக்கு வந்துட்டது? யாருக்கு? அவரும் அதே மாதிரி இப்ப டயர்ட். உங்களுக்கு தெரியும் என்ன கஷ்டம் சொல்லி டயர்ட்ல வந்திருக்கிறேன். இப்ப மற்றவர் யாரு? அக்குர்ணக்காரால். அவர் திருவில்ல பேசுறதுக்கு ஒத்தரும் இல்ல. இப்ப டிரைவரோட பேச ஆரம்பிச்சாரு. மல்லி கொஹமத ගම කොහෙද? බිස්නස් එක හොඳයිද? දවසට කීයද හම්බ කරන්න පුළුවන්? யார்கிட்ட இப்ப? இவரோட சும்மா கச்சி காய்ச்சி 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 ரொம்ப இதாகி உல்லாசமா பேசிக்கொண்டு அவரும் கடுகொஸ்தோட்டையை தாண்டி 6ஆங்கட்டை தாண்டி 7ஆங்கட்டைக்கு பேய்த்து அக்குர்ணைக்கு பேய்த்துட்டாரு. அக்குர்ணைக்கு போகும் வரைக்கும் இவருக்கு எந்த டயர்டும் இல்ல. அக்குர்ணை வீட்டுக்குள்ள போனதுமே பேராதனிக்காரால் டயர்டும் கண்டிக்காரால் டயர்டு யாருக்கு வந்துட்டுது? ஏங்க டயர்டு இது? ஏன் இந்த டயர்ட்? மென்டல் டயர்டு இது. இது மென்டாலிட்டி போல மென்டல் டயர்டு இது. ஏன்டா எங்கட மென்டலி எங்கட மென்டாலிட்டியை நாங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறது வீட்டுக்கு போறது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. ரெஸ்ட் யாருக்கு வேணும்? ரெஸ்ட் யாருக்கு வேணும்? டயர்டான ஆட்களுக்கு.
நான் வீட்டுக்குள்ள போகத்தே டயர்ட். இப்ப மனைவியை கண்டாலும் கோபம் வரும், புள்ளைய கண்டாலும் கோபம் வரும். இல்ல, வீட்டுக்குள்ள போகணும். என் ஆபீஸ் டியூட்டி முடிஞ்சு எனக்கு இன்னும் ஒரு 2 hour டியூட்டி இருக்குது. எத்தனை hour டியூட்டி இருக்குது? குறைஞ்சது 3 hours டியூட்டி இருக்குது. என் பிள்ளைகளோட இஷா தொழுக ஜமாத்தோட தொழோடும். இன்றைக்கு என் பிள்ளைகளோட சாப்பிடணும். இன்றைக்கு இது மாசம் முடிகிற நாள், புதிய ஒரு மாசத்தை ஆரம்பிக்கிறோம். எங்கட வீட்டுக்குள்ள பட்ஜெட்டை போடணும். எங்கட வீட்டுக்குள்ள பட்ஜெட் போடணும். சென்ற வருஷத்துடைய கணக்கு வழக்கு பார்க்கணும். கணக்கு வழக்குள்ள குறை நிறைய நாங்க பூர்த்தி செய்யணும். இவ்வளவு கடன் கொடுக்க இருக்குது, இவ்வளவு வரவேண்டி இருக்குது, இவ்வளவு செலவு குறைச்சோணும் என்றதை யாருக்கு கொடுக்கணும்? யாருக்கு? வீட்டுக்குள்ள மசூரா செய்யப்பட வேண்டும். அப்ப எங்களுக்கு பொதுவாக இன்றைக்கு ராவை பாருங்க பாப்போம். இப்ப நான் வந்திருக்கிறேன், ராவைக்கு நாங்க 10 மணி 12 மணி 1 மணி என்றாலும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமா இருந்து நாங்க யோசிக்கிற தூக்கமே வருது இல்லைன்னா எங்களுக்கு. வீட்டுக்கு போனா எப்படி? இல்ல, தயவு செஞ்சு சொல்றேன், வீட்டை அப்படி ஆக்கவானும். வீடு ஒரு சுவர்க்கமாக இருக்கணும். வீட்டுக்குள்ள போன ஒரு சந்தோஷம், தூக்கம் வரக்கூடாது. வீட்டுக்குள்ள போன ஒரு மகிழ்ச்சி. அப்ப சுவர்க்கத்துல சுவர்க்கவாதிகளும் இருப்பாங்க, வீட்டுக்கு சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனாலும் போரிங் வரத்தான் செய்வேனா குடும்பத்தோடு இருந்து யார் தேவைப்படுவாங்க? ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சுவர்க்கவாதி எல்லாம் சந்திப்பாங்க. இப்ப வெளியே வந்து சந்திப்பாங்க. வஅக்பல பஅதுஹும் இலா பஅதி யதசாஅலூன். சுவர்க்கவாதி எல்லாம் வெளியே வருவாங்க. சும்மா சொல்லுங்களேன் பாப்போம். உங்களோட மதரசாவில், உங்களோட ஸ்கூல்ல சின்ன காலத்தில் ஓதின படிச்ச ஒரு ஆளை நீங்க கண்டா எப்படி பேசுவீங்க? இப்ப என்னடா செய்தி, எப்படி எல்லாம் சரியா, எவ்வளவு காலத்துக்கு பிறகு அவரங்க இவரங்க பலரையும் விசாரிக்கிறது போல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்தில் சந்திப்பாங்க, பேசுவாங்க. வஅக்பல பஅதுஹும் இலா பஅதி யதசாஅலூன். சந்திச்சு கேட்பாங்க, என்ன தெரியுமா? எல்லாரும் குடும்பம் எல்லாம் வந்துட்டா சுவர்க்கத்துக்கு? பிள்ளையெல்லாம் வந்துட்டாங்களா? மனை மக்கள் வந்துட்டாங்களா? உங்களோட மாமா உண்டு, அவர் வந்துட்டாரா? உங்களோட ஃபாதர் இன் லா வந்துட்டாரா? உங்களோட குடும்பம் எல்லாரும் சரியா? இது குர்ஆன். வஅக்பல பஅதுஹும் இலா பஅதி யதசாஅலூன். ஒருத்தருக்கு விசாரிச்சு கொள்வாங்க, என்ன நடந்துச்சு, யார் வந்தாங்க, யார் இல்ல. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், என்ன தெரியுமா சொல்லுவாங்க? وَأَقْبَلَ بَعْضُهُمْ إِلَى بَعْضٍ يَتَسَاءَلُونَ قَالُوا إِنَّا كُنَّا قَبْلُ فِي أَهْلِنَا مُشْفِقِينَ فَمَنَّ اللَّهُ عَلَيْنَا وَوَقَانَا عَذَابَ السَّمُومِ. சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ், உலகத்தில் ரொம்ப பயந்து இருந்தேன். என் குடும்பத்துக்கு என்னாகுமோ தெரியாது, பிள்ளைகளுக்கு என்னாகுமோ தெரியாது. அல்லாஹ் என் குடும்பத்தையும் என்னோட சுவர்க்கத்தில் கொண்டு சேர்த்துட்டான் என்று சொல்லி அவர் பெருமூச்சுடுவார். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். எனவே குடும்பம் என்ற ஃபேமிலி இன்ஸ்டிடியூஷனை யாரும் நாசமாக்கி விட வேண்டாம். குடும்பத்துக்கு வாழ்ந்து காட்டுங்கோ, குடும்பத்துக்கு நல்லதை போதிங்கோ, குடும்பத்தை சமூக பணியில் எடுத்துக்கொண்டு போங்கோ, குடும்பத்தை சோசியல் ஒர்க்ல அவர்களையும் உங்களோட அணைத்துக்கோங்கோ. எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்த குடும்பத்தை வஅஹிதுனா இலா இப்ராஹீம வ இஸ்மாயில் வஇத் யர்ஃபா இப்ராஹீமு வ இஸ்மாயில் என்று குர்ஆன் பேசுதோ, இதே போல குடும்பம் சகிதம் நல்ல வேலைகளுக்கு முன் வாங்கோ. குடும்பம் சகிதம் ஏழைகளுடைய கண்ணீரை துடையுங்கள். குடும்பம் சகிதம் சதக்கா தான தர்மம் செய்யுங்கள். இப்போ ஸ்கூல் வித் இஸ்மாயில் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குதா, பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்க, நாங்க 10 பிள்ளைகளை நாங்க ஸ்பான்சர் பண்ணுவோம். நீங்க 2 புள்ள, நான் 2 புள்ள, நீங்க 1 புள்ள. பிள்ளைகளுடைய கையில பணத்தை கொடுத்து அந்த பிள்ளைகளையும் இந்த இதுல பங்கெடுக்க வைங்க. ஒரு ஏழைக்கு சதக்கா கொடுக்கணுமா? உங்களோட கையால கொடுக்காம உங்களோட காசை உங்களோட பிள்ளையோட கையில கொடுத்து, மகன் நீ இதை கொடுவாப்பா, இது ஓண்ட காசாக இருக்கட்டுமே என்று சொல்லி பிள்ளைகளை பழக்குங்கோ, பிள்ளைகளை இதுக்கு ஊக்குவிக்கோ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை கொண்டு மட்டும்தான் நலவுகளை காணேலும், ஹைர்களை காணேலும், மௌத்துடைய கட்டத்திலையும் சந்தோஷமான மௌத்து கிடைக்கும். குழந்தைகள் எல்லாம் தீனோடு இருக்கிறாங்க, சமூக பற்றோடு இருக்கிறாங்க, ஏழைகளுடைய துஆக்களை பெற்றோர் இருக்கிறாங்க. அப்பதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லதை எங்களுக்கு நாடுவான், நல்லபடி வாழக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நல்லவைகளை கொண்டு அறிந்து தெரிந்து செயல்பட துணை புரிவானாக. எங்களுடைய குடும்பங்களை எல்லாம் எங்களுடைய சுவர்க்கத்தில் ஆக்கி வைப்பானாக. சுவர்க்க வாழ்வுக்கு
எங்களுடைய குடும்பத்தை காரணகர்த்தாக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி தர வேண்டும் என்று சொல்லக்கூடிய துஆ பிரார்த்தனையுடன் சந்தர்ப்பத்தை அமைத்து தந்த உங்கள் அனைவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.